இந்த காவே மேல நடந்துட்டு மேட்ச் முடிச்சாங்க. ரொம்ப சப்ப மேட்ச் இல்லை இன்னைக்கு. ஆக்சுவலா 10 ஓவர்ல ஜெயிச்சிட்டாங்களா? ஆமா ப்ரோ, 10 ஓவர்ல முடிச்சிட்டேன். முடிச்சுட்டாங்க. என்ன பண்றது? ஐயப்பனா ரொம்ப ஃபீல் பண்றான். எனக்கு கௌதம் கம்பீர் ஜெயிச்சதுன்னு சந்தோஷம் தான். கௌதம் கம்பீர் இருக்காரா ஆக்சுவலா? கௌதம் கம்பீர் தான் கேகேவோட மெண்டர். அப்படியா? மோனிகா பரிவார். ஓ நம்பாலா? அப்போ ஓகே. அப்போ நம்ம வெற்றி செலிப்ரேட் பண்ண வேண்டியதுதான். ஜெயஸ்ரீலாம் கூப்பிடு, செலிப்ரேட் பண்ணுவோம் கூட. வர மாட்டார்ல. ஹைதராபாத் ஜெயிச்சுன்னா அவன் திராவிட மாடல்னு கொண்டாடிப்பான். என்ன ப்ரோ வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ப்ரோ ஐயப்பன் ப்ரோ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சு, ஒரு இந்த இது ஆர்சிபி மேட்ச்க்கு அப்புறம் அவர் வந்து ஐயப்பன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க பேசுற பாயிண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப ஈஸியா காண்டாயிர மாதிரி தெரியுது. அது வந்து பாத்துக்க, லைக் சொல்ற வார்த்தை வந்து கொஞ்சம் பாலிஷ்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஜெயசூர்யா ப்ரோ சொன்னதா? ஜெயசூர்யா இல்ல, மத்த வேற யாரும் பேசும்போதும் அப்படிதான் இப்படிதான் கொஞ்சம். அவர்கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் பேசியிருப்பேன். கேட்டேன் ஸ்பேஸ், ஒரு 3-4 டேஸ் முன்னாடி கேட்டேன் ஸ்பேஸ். நீங்க பேசுற மாதிரி இல்லையே, ரொம்ப காண்டா எரிச்சலா பேசுற மாதிரி இருக்குது. ஆமா ப்ரோ, ட்விட்டர் எதை போட்டாலும் வந்து கெட்ட வார்த்தை திட்டுறது, ஏதாச்சும் போட்டு இருக்குது. என்ன ஐயப்பன் ப்ரோ உங்களே ட்ரிகர் பண்ணிட்டாங்களா? ஆமா ப்ரோ, சும்மா எதாத்தாலும் பேட் வேர்ட்ஸே பேசிக்கிட்டு அப்ப என்னதான் பண்றேன். யாரு திட்டுறா? சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான், வேற யாரு திட்டுறா? விடுங்க, ஐபிஎல் என்னோட முடிஞ்சு. இந்த நடுவில் கேகேஆர் வந்து கப் அடிச்சிட்டானுங்க யாருக்குமே இல்லாம. அவ்வளவுதான், முடிஞ்சு விடுங்க. ஹாய் ப்ரோ, கார்த்தி ப்ரோ. என்ன எங்க அண்ணா வந்தாரு பத்தில ஸ்டேடியத்துக்கு. அண்ணா வந்தா அது ரெடி ப்ரோ. நீங்க ஒரு 3-4 நாளா கொஞ்சம் ரொம்ப ஹையா இருக்கீங்க. இதுக்கப்புறம் அப்படிதான் ரொம்ப இன்னொரு 10-15 நாளைக்கு ரொம்ப ஹையா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூன் 4 வரைக்கும் உங்ககிட்ட இதை பத்தி பேசுறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜூன் 4க்கு அப்புறம் பேச முடியாது. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நான் ஆந்திரா சைட்லேருந்து பேசுகிறேன். என் பேர் சரத்குமார். தேங்க்ஸ் ஃபார் தி மைக் ப்ரோ. ஐயப்பா ப்ரோ. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, ஒரே ஒரு கொஷின் தான். ஆக்சுவலி ஆந்திராவில் கூட எலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகி போச்சு. ஸோ இந்த சைடு யார் வின் பண்ணுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? அக்கார்டிங் டு யுவர் ஆந்திராலையா? ஆந்திரா தெரியாதுங்க, தெரியாம ஏதாவது சொல்லக்கூடாது. நீங்க தான் ப்ரோ சொல்லணும் சரத் ப்ரோ. மோஸ்ட்லி நீங்க தான் ஆந்திராவில் இருக்கீங்கன்னா நீங்க தான் சொல்லணும். இந்த வாட்டி டிடிபி தான் வின் ஆகும் ப்ரோ. டிடிபி, ஜனசேனா, பவன் கல்யாண், அப்புறம் பிஜேபி, இவங்க 3 பேரும் ஒரே பார்ட்டி தான். ஆமா ஆமா, அவங்க நாயுடு வந்து ஸ்ட்ராங் அலைன்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா. ஸோ ஜூன் 4 பார்க்கணும் ப்ரோ. ஆக்சுவலாக டோட்டல் இந்தியாவே ஆந்திரா எலெக்ஷன்ஸ் தான் பற்றி தான் நிறைய பேஜ் போயிட்டு இருக்கு இப்போ ப்ரெசன்ட். அதுக்குன்னா நிறைய சண்டைலாம் கூட போட்டிருக்காங்க ப்ரோ. இங்கே திருப்பதி, நகரி, கொஞ்சம் ஏரியாலலாம் பெரிய சண்டைலாம். ஆமாம். தேங்க்ஸ் ப்ரோ ஐயா ப்ரோ. நீங்க யார் சப்போர்ட்டர் அது சொல்லுங்க. நான் யார் சப்போர்ட்டர் இல்லை ப்ரோ. நான் ஜென்ரலா இல்லைங்க, உங்களுக்கு நீங்க நினைப்பீங்கல்ல யார் ஜெயிக்கணும் அந்த மாதிரி, அது கேட்குறேன். யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கல, அது சொல்ல தேவையில்ல. யாருக்கு சப்போர்ட்டர் அது கேட்குறேன். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஜெகன் எந்த ஒரு டெவலப்மெண்ட் பண்ணல ப்ரோ. மொத்தமாவே ஆந்திரா டவுன் ஸ்டேஜில் தான் போயிட்டே இருக்கு. தெலங்கானா டெவலப் ஆன மாதிரி ஆந்திரா டெவலப்பே ஆகல. இங்க இருக்கிற பசங்க எல்லாமே யூஎஸ்ஏ, கனடா. ஆனா தெலுங்கானாவே வந்து கவர்மெண்ட்டை மாத்திட்டாங்களே.
தெலுங்கானா நீங்க சொல்றீங்க தெலுங்கானா டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அங்கேயே வந்து சந்திரசேகர ராவை வந்து துரத்தி விட்டு அவருக்கு பதிலாக காங்கிரஸ் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல சந்திரசேகர ராவுக்கு வந்து இதே இல்லையே எலெக்ஷன்ல. பிஜேபி விசஸ் காங்கிரஸ் தான் ஆயிடுச்சு தெலுங்கானாவில். இங்க இப்போ திருப்பதியில பாத்தீங்கன்னா அமர்ராஜா ஃபேக்டரின்னு ஒன்று இருக்கும் ப்ரோ. அந்த அந்த அமர்ராஜா ஃபேக்டரி கூட இப்போ தமிழ்நாடு சைடு வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய வரப்போற டெவலப்மெண்ட் எல்லாமே நின்று போச்சுங்க. இப்போ திருப்பதியில ஒரு ஐடி ஹப்பா மாத்தி ஒரு கம்பெனிங்கெல்லாம் கொண்டு வரதா கூட இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு ஐடி கம்பெனியுமே லாஸ்ட் 5 இயர்ஸா ஒரு டெவலப்மெண்ட் கூட நடக்கல. கம்பெனி விட்டுட்டாலும். ஆனா ஜெகன் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து பேட்டி கொடுத்துருக்காருல்ல. பேட்டி கொடுக்கல, அவரே வந்து ஒரு வீடியோல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. போன எலெக்ஷனோட அடுத்த இந்த எலெக்ஷன் வந்து அதிகமாக சீட்டு வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க டீம் மெம்பர்ஸோட ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2 சைடு பார்ட்டிங்க அவங்களுமே இது பண்றாங்க ப்ரோ. ஸோ யார் வின் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா பீப்புள் சப்போர்ட் எல்லாம் டிடிபிக்கு தான் இருக்கு. சந்திரபாபு நாயுடு சைடு தான் இருக்கு. எதுக்குன்னா கேஸ்ட் தான் ப்ரோ இப்போ கூட பெரிய மெஜாரிட்டிங்க ஆந்திரால. ஸோ கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் இந்த எலெக்ஷன்ஸ் நடக்குது எல்லாம். ஓகே ஓகே ப்ரோ கார்த்திக் ப்ரோ, எனக்கு இந்த கேஸ்ட்னு சொன்னீங்களா, ஒரு கொஸ்டின் இருக்கு, அது மட்டும் கேட்குறேன். இல்ல டார்வின் ப்ரோ, நான் ஒரு கொஸ்டின் கேட்றேன், அதுக்கப்புறம் நீங்க ஓகே ஓகே கேளுங்க. இல்ல இப்போ அவர்கிட்ட பேசினார்ல ஒரு கொஸ்டின் வச்சுட்டு, நமக்கும் ஒரு அதே மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அது நான் கேட்கலாமா? அப்படி சார். ஹலோ ப்ரோ, கார்த்திகரமா ப்ரோ, எங்களுக்கும் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல நீங்க சொன்ன மாதிரி. எக்ஸாக்ட்லி கேட்கலாங்க, என்ன இருக்கு? எக்ஸாக்ட்லி ப்ரோ. என்னன்னா நாங்களும் ஒரு லேமான தான் வரோம், கொஸ்டின்ஸ் கேட்குறோம். நீங்க மட்டும் ரொம்ப வந்துட்டு ஒரு டாமினேட் பண்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. பட் நாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்க வரோம் ப்ரோ, ஆப்வியஸா. பட் அப்போ கூட நீங்க வந்துட்டு இன்ஃபேக்ட் ஒரு ஸ்பீக்கர் வாங்கும் போதுன்னு கூட நாங்க வந்து இப்போ நான் ஸ்பீக்கர் வாங்கும்போது அது கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம். ஆனா நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணாம நீங்க மத்தவங்களை அவமானப்படுத்துறீங்களா? அது ஏன் ப்ரோ? ஆப்வியஸா ஒரு ஸ்பீக்கருக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம்ல, நீங்க மட்டும் மத்தவங்களை இவ்வளவு ஈஸியா அவமானப்படுத்துறீங்க. நாங்க டெய்லி உங்களோட வாய்ஸை வந்துட்டு நாங்க வந்து 5-6 நியூஸ் வருது ப்ரோ, உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸா. எக்ஸாக்ட்லி நான் ஃபுல்லா 1 மந்த் கொட்டிடுறேன், 1 மந்த்ல. பட் நாங்க வந்து அவ்வளவு கேட்கிறோம்ல, நாங்களும் மனுஷங்க தானே, டெய்லி வந்து கேட்கிறோம்ல வந்துட்டு யூடியூப்ல உங்களோட நாங்கள் யார் சொல்றீங்க? நாங்கள்னா எதை இல்ல என்ன ஸ்டாண்ட்னு சொல்றீங்க? ஸ்டாண்ட் கிடையாது, நீங்க வந்து யாரும் இல்ல விஜய் ஃபேன்ஸா சொல்றீங்களா? அது சொல்லி இல்ல அப்படி இல்ல, நாங்கள்னு சொல்றீங்களே, எனக்கு புரியாது. நீங்க சொல்றது எல்லாத்தையுமே இல்ல அதுதாங்க. இல்ல நாங்களும் நீங்க சொல்றது டிவிக்கே சொல்றீங்களா? டிவிக்கே பத்தி நான் பேசுறது அவ்வளவுதான். நான் டிவிக்கே எனக்கு பிடிக்காது. அது கரெக்ட். நான் வந்து யூடியூப்ல அப்படிதான் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச டிவிக்கு நான் டிவிக்கு எல்லாம் கிடையாது, ஓகேவா. நான் வந்து யூடியூப்ல 3 வருஷம் கேட்டுட்டு இருக்கேன். ஜாலியா வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் கேட்பேன், ஓகேவா. இதுதான் நான் இப்போ வந்துட்டு நான் எப்படி டிவிக்குன்னு சொல்ல முடியும்? நீங்க நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட இது இருக்குல்ல, டைம் பாஸ் ஸ்பேஸ் வந்து நான் கேட்பேன், ஓகேவா சார். இதுல வந்து நான் எப்படி நீங்க டிவிக்குன்னு சொல்லுவீங்க? நீங்க நான் விஜய் ஃபேன் உடனே டிவிக்குன்னு சொல்லுவீங்களா சார்? இல்ல கோபால், இதை சிரிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் ஃபேனா இருக்கவங்க டிவி கீழே தான் இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இப்படிதான் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. இந்த மாதிரி நீங்க கனி ஸ்மைலி போறல, ஏன் வந்து கமல் ஃபேன்ஸ் வந்து வேற கட்சிக்கு ஆதரவு பண்றது இல்லையா? உங்க கமல் ஃபேன்ஸ் எத்தனை பேர் வந்து டிஎம்கேல ஆட்கள் வர மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், எதுக்கு எடுத்தாலும் கலாய்க்கிறதுக்கு நீங்க ஆட்கள் வச்சிருக்கீங்க. உங்ககிட்டயே இதெல்லாம் இருக்கு. ஏன் கமல் ஃபேன்ஸ் வந்து என்ன கமலுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்களா? கமல் ஃபேன்ஸ் கமலுக்கு சப்போர்ட் பண்றாங்க, சூர்யா ஃபேன்ஸ் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து எல்லாம் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கறதுக்கு தான் முடியும் நம்மளால எல்லாம். கார்த்திகரமா உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு பேர் நீங்க வச்சிருக்கீங்க? எனக்கு புரியுதுங்க, எனக்கு புரியுது, எனக்கு புரியாமலாம் இல்ல. ஆனா அப்படிலாம் வந்து யாரும் அவமானப்படுத்தலைங்க, அசிங்கப்படுத்த அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணல. பேசுறவங்க இண்டிவிஜுவலா ஒருத்தர் வந்து அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பேசினார்ல, நான் வந்து எஜுகேஷன் லோன் வந்து 2010 வாங்கினேன், எனக்கு அப்படி கேட்கறவங்க கிட்ட மட்டும் தான் அப்படி இருக்குமே தவிர,
அதை தாண்டி நிறைய ஒரு விஜய் ஃபேன்லாம் வந்து நீ பிஜேபி சொன்னது சொல்லு, பிஜேபி என்ன பண்ணான்னு இல்ல சொல்லு. அந்த அந்த இல்ல இல்ல வீட்லாம் 1/2 மணி நேரம் நம்ம இல்ல பேசியிருக்கோம். 2 days பிஃபோர் நீங்க விஜய் ஃபேன்ஸ ரொம்ப டார்கெட் பண்ணி பண்ணீங்க ப்ரோ. இன்ஃபேக்ட் விஜய் ஃபேன்ஸ் வந்து உங்ககிட்ட அப்படிலாம் கேட்டாங்க ஏன் கிடையாதுங்க. இப்படி பண்ணீங்க, நீங்க சொன்னீங்க ஆமா எனக்கு வந்து அவங்கள பிடிக்காது, ஹரிஷ பிடிக்காது, இவரை பிடிக்காது, ஜெய்சூரை பிடிக்காது, அதனால விஜய் ஃபேன்ஸை டார்கெட் பண்ணி நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்க, இந்த வார்த்தை சொன்னீங்க நீங்க. அதுங்க என்னை ட்ரிகர் பண்றாங்க. ஸோ நீங்க நான் ரிப்ளை சொன்னீங்க இந்த பண்ணும்போது வார்த்தைய. அதுக்குள்ள என்னை வந்து பிஜேபியே பிராண்ட் பண்ணிட்டு நான் வந்து ஜாதியை பத்தி பேசுறேன், பிஜேபி பிராண்டிங் மத அரசியல் பேசுறேன் அப்படின்னு நீ பிராண்ட் பண்ணும்போது நான் திரும்ப நீ என்னையா அது பண்ற தப்பு அப்படின்னு தானே. கேட்கறது. என்னன்னா நீங்க எதுக்கு விஜய் ஃபேன்ஸை டார்கெட் பண்ணீங்க? அதுக்காக அவங்க விஜய் ஃபேன் விஜய் ஃபேன்ஸே யாரை ஜெயிக்கிற டார்கெட் விஜய் ஃபேனுக்காக பண்ணாங்க? நீ விஜய் டார்கெட் பண்ணீங்களாண்ணா? எதுக்கு பண்ணீங்க? நான் சொன்ன வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை தப்பான வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். இல்ல ப்ரோ, உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் மட்டும் அதை விட்டுருங்க, உங்களை நம்பி கூட விட்டுருங்களேன். உங்களை ஃபாலோ பண்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒருத்தர் டார்கெட் பண்ண அவரை டார்கெட் பண்ணுங்க, எதுக்கு விஜய் டார்கெட் பண்றீங்க? நான் டார்கெட் பண்றேன் பண்ணல அது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. சரியா, வாரிசு டைம்ல வந்து இதே வாரிசு டைம்ல வந்து நான் அஜித் ஃபேன்ஸை பத்தி துணிவு படத்தை பத்தி பேசியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ரஜினி பத்தி பேசியிருக்கேன், ரஜினி பாலிடிக்ஸ் பத்தி பேசியிருக்கேன். ப்ரோ ஓகே, சினிமாவுக்கு அதுல வரீங்க. என்ன ஃபேக்சுவலா இல்ல ஃபேக்சுவலா தப்பான அவரோட விஷயம் ஒப்பீனியனை எப்பவுமே பேசியிருக்காரு. கமலை பத்தி நிறைய விமர்சனம் இல்ல பண்ணிருக்காரு, ரஜினியை பத்தி கார்த்தி நீங்க பேசியிருக்காரு, ஆக்சுவலி எல்லார புரிஞ்சுக்கல. பத்தியும் 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு. பேசுனீங்க, ஒழுங்கா கேட்கலன்னு நினைக்கிறேன். அதான் அவரே இல்ல எல்லா விஜய் இல்ல ஃபேன்ஸ் அப்படி பத்தி இல்ல. சொல்ல ஒரு செலக்டட் விஜய் ஃபேன்ஸ் என்ன ட்ரிகர் நீங்க பண்றவங்க தான் எப்பயுமே என்னன்னா பேசியிருக்காரு. நீங்க என்னங்க நீங்க சில விஷயங்களை பர்சனலா எடுத்துக்கிறீங்க, அப்படி எடுத்துக்கூடாது. என்னன்னா ஃபேக்சுவலா நீ சொன்ன அந்த மாதிரி இல்ல, நீ சொன்னது தப்பு, நீ சொன்னதை மாத்தி சொல்லிட்ட, இதுதான் அப்படின்னு சொன்னா ஓகே, அதுக்கு வந்து ஆமா இல்லைன்றத பதில் பேசலாம். பட் நீ டார்கெட் பண்ற டார்கெட்டே யாரும் கிடையாது. இப்ப வாரிசு துணிவு வரும்போது யாரும் டார்கெட் பண்ணோம்? நம்ம அதெல்லாம் கிடையாதுல்ல. வாரிசு துணிவு வரும்போது நம்ம வந்து டார்கெட் பண்ணோம், அஜித் ஃபேன்ஸ் திட்டுறாங்க நம்மள. அதுக்கு முன்னாடி வந்து ரஜினி ஃபேன்ஸ் திட்டுறாங்க. ஜெயிலர் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க. லியோ வரப்ப லியோவோட கலெக்ஷன் யாருமே இல்லைனாங்க. திருப்பூர் சுப்ரமணியே வந்து சண்டை போட்டாரு, நம்ம அதுக்கு பேசினோம், எல்லாரும் நம்மளை திட்டினாங்க. அப்படிதான் ஒரு இஷ்யூ பேசிட்டா தான் பேச முடியும், அவ்வளவுதான். இந்த விஷயத்துல நான் தப்பா சொல்லிட்டேன், இதுக்கு வந்து நீங்க வந்து தேவையில்லாம வந்து தப்பா வேணும்னே பேசுறீங்க, அபாண்டமா வந்து பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொன்னா ஓகே. நீங்க பொதுவா வந்து ப்ரோ நீங்க நான் ஒரே டார்கெட் சொல்லிக்கிறேன். பண்றீங்க, என்ன டார்கெட் பண்றோம் இதுல? ஓகே இதுல ப்ரோ, டார்கெட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஒரே ஒரு இல்ல கார்த்தி ப்ரோ, நான் ஒண்ணே ஒன்று சொல்லி ப்ரோ இந்த ப்ரோ நீங்க கார்த்திக் நான் ஒண்ணே அன்பிளாக் ஒன்று பண்ணுங்க ப்ரோ. சொல்றேன். 3 வருஷம் இல்ல முன்னாடி இல்ல ஒரு பிளாக் செகண்ட் பண்ணுங்க ப்ரோ. கேளுங்க. இல்ல இல்ல 3 வருஷம் முன்னாடி கார்த்தி சம்பந்தமே ப்ரோ இல்லாம ஒரே செகண்ட். அவர் ரொம்ப சென்சிட்டிவ். கார்த்திகை ரொம்ப சென்சிட்டிவ், ஏங்க ரொம்ப நான் சென்சிட்டிவ் அவரு. நான் ஏன் வந்து பிளாக் இல்ல பண்ணாரு எனக்கே புரியல. என்ன அன்பிளாக் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, அதுக்காக வந்தேன். கைண்ட் ஆஃப் யா- ப்ளீஸ். யார் உங்களை கார்த்திக் ஒருத்தர் இருக்காரு, என்ன அன்பாக் நீங்க அன்பிளாக் பண்ணுங்க சொல்றது ப்ரோ. 3 வருஷம் இல்ல 3 வருஷம் முன்னாடி பிளாக் பண்ணீங்க ப்ரோ. ஆப்வியஸா சரிங்க. உங்களை ப்ரோ அன்பாக் பண்ணி ப்ரோ உங்களை நான் பேச அப்யூஸே பண்ணல ப்ரோ. ஆரம்பிச்சோன்னே நீங்க பிளாக் பண்ணிருக்கீங்க ப்ரோ. உங்க மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட், டெய்லி சரி வந்து ஒரு ஸ்பேஸ் நிமிஷம் கேக்குறேன் ப்ரோ. ஏன் நீங்க இவ்வளவு பிளாக் பண்றீங்க? ரொம்ப கேட்டு சென்சிட்டிவா இருக்கீங்க ப்ரோ நீங்க. ப்ளீஸ் ப்ரோ அன்பிளாக் ஏங்க பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ கேட்டுக்கோங்க. அன்பிளாக் பண்ணுங்க ப்ரோ. அழுற ப்ரோ ப்ளீஸ். ஏன் அவர் அன்பிளாக்லாம் பண்ணியாச்சுங்க, முன்னாடியே பண்ணியாச்சுங்க. அவர் அன்பிளாக்லாம் பண்ணியாச்சு. வேணா அவர் சரியா, ஃபாலோ கூட பண்ணிருங்க ப்ரோ. இல்ல நான் சொல்றேங்க இல்லைங்க, உங்களெல்லாம் அன்பாக் பண்ணியாச்சு. நான் ஒரு கட்டத்துல வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் அன்பாக் பண்ணணும், பிளாக் பண்ணவங்க எல்லாத்தையும் நான் அன்பாக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் பண்ணிட்டேன். ஆனா என்னன்னா இப்போ அன்பாக் பண்ண லிஸ்ட்டை வந்து நான் காட்ட பாருங்க. அன்பாக்னு போய் அதுல வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன காட்டுதுன்னா 3912 பேரு நம்ம காட்டுது. ஆனா அவங்கள அந்த ப்ரொஃபைல எனக்கு காட்ட மாட்டேது அன்பிளாக் பண்றது. என்னால பண்ண முடியல. என்னால வந்து அது என்ன ட்விட்டரோட செட்டிங்ஸா என்னன்னு தெரியல. அது வேணா ஸ்கிரீன்ஷாட் கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னால பண்ண முடியல அது. பட் ஆனா நான் யாரெல்லாம் காட்டுதோ அவங்க எல்லாத்தையும் அன்பிளாக் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ப்ரோ த கார்த்திஸ் ப்ரோ, நான் ஒண்ணே ஒண்ணு இங்க சொல்ல விரும்புறேன். என்னன்னா ரெண்டு டிஃபரெண்ட் திங் இருக்கு ப்ரோ. விஜய் as an actor, விஜய் as a politician வந்து வேற வேற. சரியா, நீங்க வந்து ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ். இப்ப நீங்க கார்த்திக் ப்ரோ கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா விஜய் as an actor வந்து அவரை சப்போர்ட் பண்ணலாம். ஆனா விஜய் as a politician வந்து இவ்வளவு சொல்லிட்டாரு ப்ரோ. கார்த்தியே சொல்லிட்டாரு, அவர் தான் தமிழக வெற்றி கழகத்துல இல்லையா, அவர் வந்து ஆக்டரா தான் விஜய் ஃபேன். அதுதான் ப்ரோ. அவரோட விஜயோட அரசியல் விஜய் ஃபேன்லாம் இங்கே சொல்ல இல்ல, ஃபேன்லாம் சொல்ல. அவர் வந்து அதுல போய் சொல்ல மாட்டாரு. வந்து கலெக்ஷன் யார் ஃபேனும் கிடையாதுங்க. இல்ல அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். இல்ல நான் சொன்னது அவரை சொல்லலங்க, இவரை சொன்னேன். கார்த்தி பேசிட்டு இருந்தாருல, அவரே தான் சொல்றாரு நான் தமிழக வெற்றி கழகமா கிடையாது.
இந்த கார்த்திக்ஸ், ஆமா இவரை சொல்றேன். இந்த கார்த்திக்ஸ் கிட்ட என்ன சொல்றேன், பொதுவா சொல்றேன் என்னன்னா, விஜயோட அரசியல் நிலைப்பாடு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அது ஒரு ஏமாற்றமா தான் தெரியுது. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இந்நேரத்துக்கு இருந்திருந்தா எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்கலாம், இல்ல அதுக்கு அது வச்சு ஏதாச்சும் வாதாடி இருக்கலாம். கோலி ஒரே இது நிமிஷம், ரெண்டும் SS12 கிட்ட சொல்லுங்க. மட்டும் கேட்கணும். 2 days பிஃபோர் வந்து அவர் வந்து தேவையில்லாம வந்து விஜய் ஃபேன்ஸை பத்தி பேசினாரு. அதுக்கு அவங்க வந்து திருப்பியும் வந்து ரஜினி அட்டாக் பண்ணி பேசினதுக்கு இவர் உண்மையாலுமே வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து அரசியலை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவர் வந்து அரசியலுக்கே வரலன்ட்டாரு. இவங்க எல்லாம் ஒரு விஷயம் வந்து பேசுறப்போ நம்ம திருப்பி ஒரு கருத்து வச்சோ அது இவங்க 2 பேத்துக்கு ஒரு டிபேட்டா போயிருந்திருக்கலாம். ஆனா கார்த்தி ப்ரோ நடுவுல வந்து ரஜினியை பத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. இல்ல அது இல்ல தற்குறி நான் நானே எப்ப நானே ஏதாவது சொல்லுவேன் சரியா? நான் சொல்றேன் உன்ன மாதிரி எனக்கு பேசுறவங்க தற்குறி. தெரியும். பதில் மட்டும் நான் சொல்லுங்க, வந்து அந்த தற்கொலை சொல்ல வேண்டிய வார்த்தையை அவசியம் சொன்னேன்னு கிடையாது. திருப்பி ப்ரூவ் பண்ணுங்க. உன்ன மாதிரி எனக்கும் பேச தெரியும். சரி SS12 சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல பதில் மட்டும் சொல்லுங்க ப்ரோ, எதுக்கு தற்கொலைன்னு சொல்றீங்க? அவன் இல்ல நான் விஜய பத்தி ஏங்க பேசாதீங்கன்னு சொன்னேன். அவன் சொல்லிட்டு போனா விடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு SS12. இல்ல ஒரு நிமிஷம். இது தற்கூரிக்கு அர்த்தம் தெரியுமா? நிறைய பேத்துக்கு இந்த சோசியல் மீடியால போடுறாங்க, எல்லாரும் போடுறீங்க. அது அர்த்தம் தெரியுமா? இல்ல ப்ரோ, பதில் மட்டும் சொல்லுங்க. தற்கொலைக்கு அவசியம் எங்களுக்கு தெரியும், பதில் மட்டும் சொல்லுங்க. இல்ல தெரியுமான்னு கார்த்தி, கேட்டேன். நான் ஆன்சர் பண்ணவும் நான் பண்ணிடுறேன் கார்த்தி. நான் சிம்பிளா சொல்லிடுறேன். நான் பேசிட்டு இருந்தது கமல் ரசிகர்கிட்ட 2 பேர்கிட்ட. அவங்க விஜய் இதை எடுத்துட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் விஜயை பத்தி பேச வேணாம், இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது கமலை பத்தி. நான் விஜய் பத்தி பேசவே இல்லை. விஜயை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு தான் உட்காந்து அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா, விஜய் பத்தி பேச வேணாம் தான் சொன்னேன். இதுல என்ன இருக்கு? என்ன ஏதோ ஒரு லைன் எடுத்து சொல்லுங்க, நான் என்ன தப்பா சொன்னேன் விஜய் பத்தி? நீங்களாம் வந்து ஹேட்டருங்க, ஓகேவா? நீங்க இப்ப வந்து நீங்க ஒரு கட்சி ஒரே கதைய பேசிட்டு இருக்காரு. ஒரு என்ன கட்சி பேசுறேன்னு சார்பா சொல்லு. இருக்கீங்கங்கறதுக்கோசரம் உங்களுக்கு சப்போர்ட் ஜாஸ்தியா கிடைக்குதுங்கறதுக்கோசரம் நீங்க வந்து பேசுறது எல்லாமே கரெக்டா ஐயோ ஐயோ தம்பி, நீங்க இதுக்கு முன்னாடி வந்து இங்க பேசிருக்கீங்க, நீங்க பேசினதால எனக்கு கரெக்டா ரஜினி இந்த ஊரே கழுவி ஊத்திட்டு இருக்கும் போது நான் தலைவருக்காக பேசினவன் தான் நானு. அப்ப யாருக்கு சப்போர்ட் கழுவி பண்ணல? ஊத்துது பாலிடிக்ஸ்ல தான் இப்பவும் தான் ரஜினிய ஊரே கழுவி ஊத்துது. எதுக்கு? நான் அரசியலுக்கு வரலன்னா கோலன்னு சொல்லிடுவாங்க. நான் இப்ப வரல, அவர் கோலை தானே. ஏங்க உங்களுக்கு அறிவு இல்லைன்னா என்னங்க பண்றது? ஒத்துக்கிறீங்களா? ஒரு கோலங்கறத ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, உங்களுக்கு அறிவு இல்லைன்னா என்னங்க பண்றது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். கோவடுன்னு ஒரு ப்ராப்ளம். கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னா இப்படிதான் வந்து கண்டதும் பேச தோணும். என்னது? 2 நாளைக்கு முன்னாடி சௌரியத்துக்கு பேசிட்டு போயிருக்கீங்க. என்ன பேசணும் சொல்லு. ஏதோ ஒரு வார்த்தை சொல். என்ன பேசணும்னு சொல்லு முதல்ல. நீ போய் உன்னோட ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க, என்ன பேசுனீங்கன்னு தெரியும். நீ தானே என்கிட்ட கேள்வி கேக்குற. கேள்வி கேளு, பதில் சொல்றேன். நீங்க போய் ரெக்கார்டிங் கேளு. ரெக்கார்டிங் கேளு. என்ன எவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு இதே சொல்லிட்டு இருப்ப? அதுதான் யாரு என்ன பேசுறன்னு தெரியாம வந்து ஒரு நான் பேசுனதை கொண்டு வா நீங்க தானே பேசுனீங்க. என்னது நீ பேசுறது எல்லாமே தப்பாதாங்க இருக்கு. SS12 நீங்க பேசுறது எல்லாமே தப்பாதான் இருக்கு. உங்களுக்கு வந்து ரஜினி அரசியலுக்கு வரலங்கிறக்கோசரம் நீங்க வேற ஒரு கட்சிக்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க. அரசியல் உங்களுக்கு வந்து சினிமா தனியா, அரசியல் தனியா தான் நீங்க பாக்கணும். இங்க நீங்க கொண்டு வந்து 2ஐயும் ஒட்டுக்கா வச்சுட்டு நீங்க ஒண்ணு தேவையில்லாம வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க, நான்ங்கிறது ஒரு தனிப்பட்ட கருத்து. நான் என்ன வேணா டிசிஷன் எடுக்கலாம். இவர் வந்தாரு இவர் வரலங்கிற பேசுறக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. நான் ஜெனரலா பேசுறவன், எப்பவுமே அப்படிதான் பேசிட்டு இருப்பேன். பேசுங்க, பேச முடியாது உங்களால. ரஜினி அரசியலை பத்தி பேசவே முடியாது. நீங்க தனிப்பட்ட ஆள்னா கேள்வி கேளு, பதில் சொல்றாங்க. நீ கேள்வியே கேட்காம தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. ஒரு நிமிஷம். நீங்க தனிப்பட்ட ஆளுன்ட்டுலாம் வந்து இந்த ஸ்பேஸ்க்கு வரல. நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகர். நான் அதனாலதான் வந்து என் பேரையே வந்து SS12ன்னு வாங்கணும்ட்டு தான் வந்தீங்க, ஓகேவா? அப்ப இப்ப வந்து தனிப்பட்டங்கிறீங்க. தற்கூரி நான் ட்ரிகரே ஆகல. ட்ரிகர் ஆகாத. எதுக்கு தற்கூரி ட்ரிகர் ஆகல? என்ன கேட்ட நான் கேள்விக்கு பேசுறேன்னா, பதில் சொல்லு. அப்ப ரஜினி கேள்வி கேட்டா ட்ரிகர் ஆயிட்டு கார்த்தியே ரஜினிக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கும் போதும் நான் வந்து SS12ன்னு பேச ஆரம்பிச்சேன். அப்ப இப்ப வந்து தனிப்பட்ட மனிதனா நான் வந்து பேசுறேங்கிற. நீ ரஜினி ஃபேனா தானே வந்த. இப்போ ரஜினி ஃபேனா இருக்க வேண்டியது. பாலிடிக்ஸ் பத்தி பேசும்போது தனி ஆளா தானே பேசணும். என்ன அப்போ நான் வந்து எதை புடிச்சிட்டே பேசணுமா? நீ பாலிடிக்ஸ் வந்து கட்சி சார்பா பேசிருக்கலாம். ஆனா நீ வந்து நேத்து வந்து ரஜினி ஃபேன் பிளஸ் வேற கட்சி ஆதரவாளரா தான் வந்து பேசின. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து பேசின. இது சிம்பிள். என்னோட லாஜிக் அவ்வளவுதான். எனக்கு ரஜினியை பிடிக்கும், அண்ணாமலை உன்னோட லாஜிக் படி இப்பதான் உன்னோட லாஜிக் படி இப்போ நான் ரஜினி தான் நம்பறோம்னு நீ மண்டையில கொட்டிட்டே திரியுவ. அதெல்லாம் இங்க ஏத்துக்க முடியுமா?
இல்ல நான் மண்டையில கொட்டிட்டு திரியட்டும். நீ எதுக்கு பின்னாடி என் பின்னாடி அந்த காதல் படத்துல வர இந்த ஜோடி மாதிரி சுத்திட்டு இருக்க? நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இரு. நீ தான் நான் தேவையில்லாம மண்டையில நீங்க தான் கொட்டிக்கிறேன், எதுலயோ தேவையில்லாம வந்து கொட்டிக்கிறேன். உனக்கு இழுத்தீங்க என்ன பிரச்சனை? சரியா? ரெண்டு ரெண்டு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க, வேற ஒரு விஜய் ஃபேன் வந்து பேசினாரு. அவங்க 2 பேத்துக்குள்ள டிபேட் முடிஞ்சிருக்கலாம். பட் கார்த்தி ப்ரோ நடுவுல வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. அவரு வந்து யாருமா அந்த ஆனந்தன் ஒருத்தர் லோன் கட்டலன்னு சொன்னவர் தான் விஜய் ஃபேனா? உனக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசுன்னு தெரியாதா? 2 நாள் முன்னாடி ஆனந்த் கிட்ட தான் பேசுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? வந்து ஆனந்த பேச சொல்லு. லோனுக்கு வந்து ப்ரூஃப் சரினார் கார்த்திகிட்ட வந்து தர சொல்லு. உங்க ஆளுங்க எத்தனை பேர் வந்து என்னென்ன பேசுறாங்க? ஏன் நீ பொதுவா எதுக்கு விஜய் இழுக்கிற? இழுக்கிற, நீ விஜய் இழுக்கிற. ஆனந்த பத்தி பேசினா அவர் லோன் நான் அவர் எங்க விஷயத்தை பத்தி பேச விஜய பத்தி வேண்டியதானே? நான் எங்கம்மா பேசுனேன்? உனக்கு எதா தற்குறி விஜய பத்தி நான் பேசவே இல்ல. ட்ரிகர் ஆகாதியா? தேவையில்லாம நீ இழுத்து விடுவாத. நீ தான் பேசுன, நீ தான் பேசுன. என்ன சரி, SS12? விஜய் பத்தி என்ன பேசுன? விஜய் பத்தி என்ன பேசுன? எதுக்கு விஜய் வந்து அரசியல் அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நான் அதை பத்தி பேசுறேன். சொல்லுங்க கார்த்தி ப்ரோ சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நாங்க ஊர்கால சரியா, என்ன பேசினாலும் சொல்லு. ஏங்க அது விஜயோட சொல்லாம நீ அரசியல் என்ன ஸ்டாண்ட் வந்து பேசுன என்ன தப்புன்னு பேசுன சொல்லி இப்போ வந்து பேசிட்டு பேசிட்டு இருந்தாருங்க. என்ன நான் என்னங்க பேசினாரு பேசுனேன்? ஏங்க அதான் எக்ஸாக்டா நான் இல்ல வந்து இல்ல இல்ல இவர் பேசுற என்ன எல்லாத்தையுமே என்ன நான் வந்து சொன்னாரு என்ன மெமரைஸ் சொன்னாரு? பண்ணிட்டு வந்து பேச முடியுமா? ஓ ப்ரோ? ஞாபகம் இல்லைன்னா ப்ரோ விட்டு போல. இதே மாதிரி ப்ரோ ஞாபகம் இதே இருந்தா மாதிரி பேசு. தான் ப்ரோ நீங்க அன்னைக்கும் வந்தீங்க. இல்ல ஞாபகம் இருந்தா வந்து பேசு, இல்லைன்னா சரி விட்டுரு. ப்ரோ. இல்ல ஓகே ஞாபகம் ஓகே இருந்தா ப்ரோ. பேசு. ஓகே ப்ரோ. நான் இங்க பாரு இந்த வார்த்தை சொன்னீங்க. இப்ப ஜெய்சூரா வந்தால நீ மட்டும்னு சொல்லல, மட்டும்னு சொல்லல, கேப்டன் மட்டும் சொல்லல. அந்த மட்டும்ன்ற வார்த்தையை வந்து டேக் பண்ணி போட்டுருக்கலாம். அந்த மாதிரி புடிச்சிட்டு வாங்க சரி ஏதாவது. ப்ரோ நான் போடுறேன். அவர் நேத்து பேசினத அந்த மாதிரி இவர் புடிச்சிட்டு வாங்க. இவர் இல்லையா பேசினது இல்லையா அத்தனையுமே நான் பேசாதீங்க வந்து கட் அவ்வளவுதான். பண்ணி ஒரு வீடியோவே போடுறேன். அவரை டேக் பண்ணியே போடுறேன். நீ அவர் கட் பண்ணி ஒரு போடு. வார்த்தை அதுல இந்த மட்டும் இல்ல ப்ரோ, வார்த்தை அவர் இருக்கும். பேசின எல்லாமே அப்படிதாங்க பேசினாரு. என்ன இல்ல நான் சொன்னது கிளியரா என்ன இருக்கும். கம்மலை பத்தி பேசும்போது எதுக்கு விஜய் நீ இழுத்துட்டு பாரு, வரீங்கன்னு நான் சொன்னேன். உனக்கு டார்கெரியன் வந்து சும்மா என்ன தேவைன்னு பேசிட்டு இருப்பான். விட்டுருங்க, அவன்கிட்ட பேச வேஸ்ட், டைம் வேஸ்ட். என்ன பேசுனாங்கன்னா என்ன பேசுனா உங்களுக்கு தெரியாதா? ப்ரோ அவர் டாபிக்கை என்னடா டைவர்ட் இது பண்ணி கொண்டு போறாரு. அப்படி லூசா நீ? அவரு வந்து ஒரு டிபேட் வச்சா நீ டாபிக்கே வராம தான் ஊட்டிட்டு இருக்க. நீ சொல்லு என்ன பேசினாரு சொல்லு, அதுக்கப்புறம் நானும் வரேன் சண்டைக்கு. நான் ரெடியா சரி தான் ப்ரோ. இருக்கேன். நீங்க நானும் நடுவுல கூட சேர்ந்து வந்தீங்கல்ல, சண்டை. ஏங்க இப்படி நீங்க பேசுறது நடுவுல வந்து கேட்பான். பேசிட்டீங்களா? விஜய் டேய் ஃபேன்ஸ் நான் வந்து சரி என்ன நான் பேசணும்னு சொல்லி சொல்றேன் ப்ரோ. சொல்றா இருங்க முதல்ல. கேளுங்க கார்த்தி ப்ரோ கேளுங்க. விஜய் ஃபேன்ஸ் வந்து ரஜினியை பத்தி வந்து பேசவே கூடாது. ரஜினியை பத்தி பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து இதுதான். அது உங்களுக்கு தான் டேமேஜ். ஆமா, அது உங்களுக்கு தான் டேமேஜ். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? அது எப்படி ப்ரோ நீங்க பேசவே கூடாதுன்னு சொல்றோம்? இவர மாதிரி ஆளுங்க வந்து பேசுறப்போ நாங்க வந்து திருப்பியும் அது பேசிதான் தேவையில்லாத ஆகணும். இல்லைங்க. தேவை அப்படி கிடையாதுங்க. தேவையில்லாம ஒருத்தர் போய் நோண்டி நோண்டி அவங்க வந்து அவர் ஒரு ஆடியன்ஸ்ல சொல்லிட்டாரு, இவர் ஒரு ஆடியன்ஸ்ல சொல்லிட்டாரு. 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, அவர் அரசியலுக்கு வராம போயிட்டாரு. நீங்க திரும்ப திரும்ப அவரையும் வந்துட்டு நான் ரஜினி நோன்றேன்னா உங்களுக்கு யாருக்கு மைனஸ்? உங்களுக்கு தான் மைனஸ். அதுதான் நான் சொன்னேன் அன்னைக்கு. வேற என்ன? கார்த்தி ப்ரோ நீங்க எதிரி கார்த்தி அதிகமா உருவாக்க உங்களுக்கு தாங்க பிரச்சனை. அதுதான் சொன்னேன், வேற ஒண்ணும் ப்ரோ கிடையாது. நாங்க எங்க ப்ரோ அதுதான் வாண்டடா விஜயமே போயிருக்கோம்? நினைச்சுதான் அதுதாங்க விஜயுமே அதை நினைச்சுதான் லியோவோட சக்சஸ் மீட்ல சொன்னாரு. சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் தான், அவர் சட்டையை போட்டு பார்க்கறதுல எங்களுக்கு ஆசை இருந்தா என்ன தப்பு இருக்கு? அப்பா சட்டையை போட்டு ஒரு பையன் போட்டு போக மாட்டானா? அப்படிதானே போடுவோம் அப்படின்னு சொன்னாரு. விஜயுமே அதை கடந்து போகதான் முயற்சி பண்ணாரு. ஓகே, இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு. நீங்க ரத்னா மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. ரத்னா அப்படி பேசுற மாதிரி கழுகு பறந்தாலும் கீழே வந்தானா இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ரத்னாவா இருக்க தேவையில்ல. விஜயோட மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க. விஜய் என்ன யோசிக்கிறான்றத வாங்கன்னு தான் சொல்றோம். இது உங்க உங்க சண்டை இங்க கிடையாதுங்க. விஜய், அஜித், சூர்யா அதை கிடையாது. இது வந்து பாலிடிக்ஸ்னு வரும்போது எல்லாரோடைய இதுவும் தேவை இருக்கு. பட் நீங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தால நோண்டிட்டே இருக்க வேண்டத. இதுவா நீயா அவனா அவனா அப்படின்னு நோண்ட தேவையில்ல. நோண்டிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் இது எதிரி வருவாங்க. அதை சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. அதை அவாய்ட் பண்ணிட்டு போகணும்னு தான் விஜய் நினைக்கிறாரு. அதுதான் சொல்றோம். அவர் நினைச்ச ஸ்டாண்டை தான் நம்மளும் சொல்றோம். நம்ம ஒன்றும் புதுசா சொல்லல. ஏங்க விஜய் ஏங்க அந்த இதுல வந்து ஆடியோ சக்சஸ் மீட்ல வந்து சொல்லணும் காக்காக்களுக்கு கதையெல்லாம் அதுக்கு விளக்கம் கொடுத்து? அப்படிலாம் இல்லைங்க. அப்பாவோட சட்டை போட்டு பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான்ன்றது ஏன் சொல்லணும் அவரு? இது வேண்டாம், இந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு கடந்து போகணும்னு நினைக்கிறாரு இல்லையா? அதை தான் நீங்க பண்ணுங்க சொல்றோமே தவிர யார் தப்பா சொல்லலையே.
இந்த டார்கெட்லாம் சும்மா ஏதாவது அட்டென்ஷனுக்காக பேசிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன பேசுன்னு தெரியாது 2 நாள் முன்னாடி. நம்ம என்ன மறக்கிற மாதிரி என்ன அவனும் பே மறந்துருப்பான். ப்ரோ என்ன பேசிட்டு இங்க பாருங்க ப்ரோ, நான் வந்து இவர் இதுதான் பேசினாருன்னு சொல்லிட்டு நான் எக்ஸாக்டா கேட்டு சண்டை போட வரல. நீ அதை நான் அப்படி கேட்டேன்னா அவர் பேசினதை மட்டும் நீ சொல்லு. நீ ப்ரோ இப்ப பேசினதை நீங்க மட்டும் ஏன் ப்ரோ சொல்லு. வர்றீங்க? நீ என்ன நான் அவர்கிட்ட சொன்னா தானே கேட்டிருக்கேன். அன்னைக்கும் அப்படிதான் பண்ணீங்க. ஏன் அது இதுக்கு கிடையாது, எஸ்எஸ்டோல் அது வந்து கிடையாது. பிஜேபிக்கு ஆதரவு சப்போர்ட் பண்றீங்களா? ஐயோ சாமி, இப்படியே உட்காந்துருமா நீ எல்லாத்துக்கும்? இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு? இல்ல ஓகே ஆமா அப்படின்னு வச்சுக்கவேன். என்னப்ப உனக்கு பிரச்சனை என்ன? ஏங்க சொல்லு. அவரு நீ 2 நாள் முன்னாடி அவரு பேசினது அவர் தப்புன்ற. வந்து ஓகே என்ன சொன்னாரு அவரு சொல்லு. நான் சண்டைக்கு போறேன். ஏங்க அவரோட அஜெண்டாவே வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஹேட் பண்ணணும். விஜய் பத்தி வந்து எப்பவுமே வந்து அவரோட அதுதான் என்ன சொன்னாருன்னு சொல்லுன்றேன். என்ன சொன்னாருன்னு சொல்லு. நான் சண்டைக்கு போறது எனக்கு விஜய்க்கு என்ன அவர் பேசினதே உங்களுக்கு தெரியலையா கார்த்தி? என்ன அவரு டேய் உனக்கு தெரியல, நீ சொல்லித்தரடா. எனக்கு தெரியாது. சரி நான் ஒரு வீடியோவே போடுறேன் ப்ரோ. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? நான் வீடியோவே போடுறேன். சரி இல்ல நீங்க சொன்னது உண்மைதான். எனக்கு இருக்கு. வந்து எக்ஸாக்ட்டா என்ன வார்த்தைன்னு மைண்ட்ல மெமரைஸ் பண்ணலாம் சொல்ல தெரியாது. நான் ரெக்கார்டிங் கேட்டேன், எனக்கு தோணுச்சு, நான் இன்னைக்கு வந்து பேசினேன். நான் அதை வீடியோவே எடுத்து போடுறேன். அதான்டா இங்க பாரு, வார்த்தை விட்டுரு. எக்ஸாக்ட் வார்த்தை வேணாம். என்ன டாபிக் ஆனது சொல்லு. என்ன டாபிக்ல ஒரு விஜய் டிகேட் பண்ணி பேசினாருன்னு சொல்லு. அன்னைக்கு ஒரு விஜய் ஃபேன் வந்து பேசினார்ல, இவர் வந்து அந்த அவரை பர்சனலா வந்து அவர் அட்டாக் பண்ணி பேசாம எதுக்கு விஜய் ஃபேன் அவர் வந்து இவர் வந்து பேசினாரு, அவர் வந்து பேசினாரு. என்ன பேசினாங்க சொல்றா? ஆனந்த்னு ஒருத்தர் வந்து பேசினார்லங்க. அவர் வந்து அவர் பர்சனலா அவர் பேசினதே அவர் ஏதோ பேசினாரு. அவரை பத்தி மட்டும் பேசாம இவர் எதுக்குங்க விஜய் ஃபேன்ஸ் டோட்டலா எல்லாத்தையும் வச்சு பேசினாரு? விஜய் ஃபேன்ஸ பத்தி பேசவே இல்ல பிரதர். ஏங்க பேசினாருங்க, இல்லன்னா சொல்லாதீங்க கார்த்தி ப்ரோ. கமலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு விஜய் எழுதிட்டு வரீங்கன்னு தான் நான் சொன்னேன். அதை நீ போய் திருப்பி ரெக்கார்டிங்க கேளு. முழுசா கேட்டுட்டு வாங்கிட்ட. நான் கேட்டுதாங்க வர்றேன். ஓகேவா? நீங்க சொன்னதை சரி, அப்ப அந்த பாயிண்ட் சொல்லு. பாயிண்ட் சொல்லு. நான் விஜய் பத்தி என்ன தப்பு சொன்னேன்? நீங்க விஜய் ஃபேன்ஸ்னு டோட்டலா இழுத்து பேசுறீங்க. ஓகேவா? நீங்க ஒருத்தர் வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பேசினாரு பாத்தீங்களா? இப்ப கொஞ்ச விஜய் ஃபேன்ஸ பத்தி என்ன தப்பு சொன்னேன் நான்? சொல்லுங்க. ஏங்க நீங்க அவங்க எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ற மாதிரி தாங்க பேசிட்டு இருக்கீங்க. ட்ரோல் நானு பின்ன நீங்கலாம் வேற என்ன வார்த்தை சொல்லு. வார்த்தை சொன்னா மட்டும் அப்படியே இது பண்ணிடுவீங்க. என்ன விஷயம்னு தெரியாம சும்மா அப்புறம் இப்படியே போயிட்டே இருக்கணும். அவனை விட்டுருக்கேன் இப்படியே வீடியோவே எடுத்து போடுறேன், நீங்க பாருங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ நான் டாக் பண்ணி போடுறேன். எடுத்துடா போ. நான் உங்ககிட்ட ப்ரோ கார்த்தி ப்ரோ நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. இப்ப நீங்க ஏன் சம்மதம் இல்லாம நடுவுல வந்து அன்னைக்கும் அப்படிதான் இது அவர் பேசுறப்போ எஸ்எஸ்12க்கு ஆதரவா நடுவுல வந்து அப்படி பேசுனீங்க, இல்ல இன்னைக்கும் அப்படிதான் பேசுறீங்க, இல்ல ஏன் எனக்கு தெரியல. இந்த மாதிரி லூஸ் தரமா பேசினா என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு அப்படிதான் அவன் பேசினான். நான் லோன் கட்டிட்டேன், சண்டை போட்டதுக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நம்ம? அந்த மாதிரிதான் அதே மாதிரிதான் நீயும் பேசிட்டு இருக்க. அவர் பேசின பதில் சொல்லுங்க. என்னத்த பதில் சொல்ற? பேசின என்னன்னு சொல்றா, நான் பதில் சொல்றேன்றா. இல்ல நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். நீ வீடியோ எடுத்துட்டு வா, வேற என்ன பண்ண முடியும்? நானு கார்த்தி சண்டை போட்டதுக்கு ரஜினி ரசிகர்கள் எல்லாம் வந்து என்னை ஒதுக்கியே வச்சுட்டாங்க. அதை பத்தி கூட பேசுறது இல்ல. நானும் எஸ்எஸ்12 சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். அதுல இருக்கு. நான் என்னத்த போயிட்டு சண்டை போட்டுட்டீங்க. இப்ப இவரு வந்து ஒரு கட்சி ஆதரவாளர் ஆயிட்டாரு, நீங்க சேர்ந்துட்டீங்க, கட்சி மூலியமா ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, அவ்வளவுதான். அன்னைக்குமே எஸ்எஸ்12 பேசியிருக்கேன். நானு அன்னைக்குமே பேசிட்டு தான் இருந்திருக்கேன். சண்டை போடும் போதுமே என்கிட்ட வந்து திட்டுவாரு, யோ அது இதுன்னு பேசுவாரு. அன்னைக்குமே பேசிட்டு இருக்கேன், இன்னைக்குமே பேசிட்டு தான் இருக்கேன். யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்றேன். இப்போ ஒரு தம்பி வந்தாரு, விஜய் ஃபேன் வந்தாரு, அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றேன். யாருக்காவது பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? தமிழ் ஒரு தம்பி வருவார்ல, நாம் தமிழர், அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வரும்போதெல்லாம் திட்டுவாரு. நம்ம இன்னைக்கா பேச மாட்டேன்னு சொல்றோமா அவர்கிட்ட? கிடையாதுல. நீ என்னைக்குமே வந்து எப்பயுமே இப்படிதான் பேசுற, ஒரு என்னைக்கா பேச மாட்டேன்னு சொல்லிருக்கோமா? என்ன விஷயம்னு தெரியாம நானும் இருக்கேன்னு காட்டிக்கணும். அப்படிதானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா? நானு பிரதர் ஏங்க இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொன்ன இருங்க நீங்க 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 போற ஒரு விஷயத்த பத்தி தான் நான் ஐயப்பா வேற யாருக்கா ஸ்பெக்கர் குடுறா. ஒரு விஷயம், அந்த விஷயம், அந்த இது அது இப்படியே பேசிட்டு இருப்பான் புதுசு மாதிரி. வேற யாராவது கொடுக்க ஸ்பீக்கர் அப்படியா இருந்தாலும் அவருக்கு ரஜினி ரசிகரா ஆப்போசிட்டா இப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து இவன் எதை பத்தி பேசுறானா சொல்லி சொல்லுங்க. அதான் சொல்றேன். அப்படியா இருந்தாலும் அவர் வந்து விஜயும் விஜய் ஃபேன்ஸ் மேலயும் கேட்டா பேசுறாருங்கறேன். அது அத சொன்னா என்ன பேசுறீங்க கார்த்தி ப்ரோ?
நான் தான் இருந்தேன் அன்னைக்கு காலில் விழுவுறத பத்தி பேசும்போது அதே வேற விஜய் யாருக்கா ஃபேன் வந்து அதை ஸ்பீக்கர் சொல்லும் கொடுறா, போது அதுக்கு எதிர்த்து அவர் பேசினாரு, அவ்வளவுதான். வேற யாருக்கா ஸ்பீக்கர் கொடுறா. ஐயப்பா ஓ விஜய் அந்த இவரு ரஜினி காலில் வந்து ஒரு விஜய் ஃபேன் சொன்னது ஆமா சொல்றியா? ஆமா, அதானே? நானும் பேசினேன். அதுதான் அதை அன்னைக்கே விஜய் பேசாச்சு. ஃபேன் அப்புறம் சப்போர்ட் என்ன? பண்ணி பேசினாரு, அதுக்கு எதிர்ப்பாயின்னு நீங்க பேசுனீங்க. அதுலதான் ஆரம்பிச்சிச்சு அது. அதுவே அவர் மறந்துட்டான் போல ரஜினி இருக்கு. ஃபேனா இல்ல இல்ல, நான் டார்கெட்டிங். அந்த அவர் பாயிண்ட் ரஜினி நான் ஃபேனா என்ன சொல்லிடுவேன். ஆன்சர் ஆனா பண்ணணுமோ சொன்னேன்னா அதான் நீங்க என்ன பண்ணுவாரு. பண்ணீங்கன்னா, அது அன்னைக்கே பேசியாச்சுல. நான் வந்து அவர் காலில் விழுந்தவர் அதான் வந்து சொல்றேன். நான் இல்ல சப்போர்ட் பண்ணி தானே டார்கெட்டிங் பேசினேன் அப்படிம்பீங்க. அது ஓகே. இல்ல ஓகேங்களா இல்ல கார்த்தி, அது நீங்க அது ஆல்ரெடி அதை அன்னைக்கே ரஜினி ஃபேனா சப்போர்ட் என்ன பண்ண. பேசிட்டீங்க. நீங்க இன்னைக்கு வந்து பண்ணணுமோ இல்ல, அவர் அதுதான் காலில் இன்னைக்கு இல்ல. பேசுவாரு. விழுந்ததை அந்த பத்தி போட்டோ, நீங்க ஆடியோ அந்த லான்ச் வந்தப்பவே நீங்க போட்டோ பேசிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்பயே சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். ஆடியோ லான்ச்ல ரஜினி ஒரு பேசுறப்ப கருத்தை சப்போர்ட் பண்ணி தான் ஆமா பேசினேன். ஒரு ஆமா, பாயிண்டா அப்பவே பேசினேன். நீங்க அதை வந்து நீங்க அப்படி கொண்டு போவீங்கட்டு தான் நான் இதை இப்படி சொல்றேன். நீங்க நீங்க இப்படி சொன்னாலும் அப்படி சொல்றீங்க. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, விடுங்க. மிஸ்டர் தற்குறி, உனக்கு என்ன அது சரி. பிரச்சனை? உனக்கு ரஜினி உனக்கு என்ன ரசிகரா பிரச்சனை அவர் இருக்கு? அவரோட பதில சொல்லதானே செய்வாரு. அவர் டீக்ரேட் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லதானே செய்வாரு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு இது தற்குறி, பண்றீங்க? நீ எனக்கு புரியல. தற்குறின்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காது, விடு, ஃப்ரீயா விடு, ஜாலியா இரு நீ வாழ்க்கையில. நீ நீ அப்படியே அறிவாளியா? உனக்கு உனக்கு என்ன அப்படியே வந்து பெருசா வந்து ஏய், மூளை இருக்குன்னு உன் நினைச்சிட்டு இருக்கியா? பேரை சொன்னேன் பிரதர், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, உன் பேர் என்ன? சுந்தர் தானே? என்ன எஸ் முன்னாடி போட்டிருக்க? ஆ, சொல்லிட்டா கெட்ட வார்த்தை எனக்கும் பேச தெரியும் சுந்தர், கொஞ்சம் அடக்கி இப்ப வாசி. நான் கெட்ட என் வார்த்தை வயசு என்ன, பேசினேனா? உன் வயசு என்ன, சரியா? இப்ப நான் கெட்ட மரியாதை வார்த்தை இல்லாம எனக்கும் பேசினேனா? பேச தெரியும். ஓ, நீ இப்ப நான் பேசுறது. கெட்ட வார்த்தை பேசினேனா? நீ எதுவுமே பேசல. இல்லையே. சரி சரி, போய் வீட்டுல போய் பேசு நீ பேசுறதெல்லாம். ப்ரோ அதை விடுங்க ப்ரோ, போதும் ப்ரோ. ஏய், இப்படி எல்லாம் பேசணும், வீடு சரி எங்க படுத்தது? ஏய், அவனை ஸ்பீக்கர் விட்டுறா. ஐயப்பா, ப்ரோ. ஏன்டா அவனுக்கு ஸ்பீக்கர் தர? அது தாருங்க, நீங்க சரி எப்பயும் ஓகே தராரா ஸ்பீக்கர்? ப்ரோ. ஏய், அவனை ஸ்பீக்கர் விட்டுடு. ஐயப்பா, அவனை ஸ்பீக்கர் விட்டு. இனிமேட்டு என்னைக்குமே அவன் டார்கெட் ஸ்பீக்கர் தர. இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். ப்ரோ எஸ்எஸ் ப்ரோ. இவன் கூட தூங்கிட்டான் போல. ப்ரோ, நான் வேற ஏதோ பேச வந்தேன் ப்ரோ, இது பூந்தனை கெடுத்து விட்டுருச்சு. இல்ல 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 எஸ்எஸ் ப்ரோ, நீங்க தானே ஒரு இவன் எப்ப தற்குறி வந்தாலுமே தற்குறின்னு இப்படிதாங்க இருக்கீங்க. பேசிட்டு இருப்பான். ஒரே விஷயத்த அவன் அப்படிதான் பேசிட்டு இருக்கான். எப்பயுமே அப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஐயோ, இன்னொருத்தனா பேட்டின்சன் வேற, அவனும் அப்படிதான் ப்ரோ பேசுவான். ப்ரோ அவன் நான் தம்பி இவன். அப்படிலாம் ப்ரோ, நான் ஏன் ப்ரோ பேசவே விடாம நான் வந்த உடனே நான் இது ப்ரோ பண்றீங்க கார்த்தி எப்ப ப்ரோ, பார்த்தாலும். கார்த்தி ப்ரோ, ப்ரோ ப்ரோ எஸ்எஸ் ப்ரோ. கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க இவனும் தானே. அவனும் ட்வின்ஸ் மாதிரி தான் இல்ல பேசுவான். இல்ல இல்ல ப்ரோ ப்ரோ, கார்த்தி ப்ரோ நீங்க இருக்கீங்களா? தற்குறின்னு சொன்னீங்களா இல்லையா? அவரு உங்ககிட்ட வாங்க போகுது தானே பேசுறாரு. அது நீங்க தானே ப்ரோ, அப்படி டென்ஷன் ஆகி சொன்னீங்க. அது ஃபர்ஸ்ட் டேல அது இருந்து சொல்லாம வந்திருக்கீங்களா? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டேல இருந்து அந்த பேர் நான் தற்கொலை சொல்லுவேன். அவரும் என்னை நக்கல் விடுவாரு. அது என்னது SS 1212 பஸ் நம்பரான்னு கேட்பாரு. அப்படிதான் பேசிட்டு இருக்கோம் முதல் நாள்ல ப்ரோ இருந்து. சரி ஓகே, நான் இன்னைக்குதான் கேட்கறேன். இன்னைக்கு கேட்கும்போது அவரு எஸ்எஸ் தான் சொல்றாரு, நீங்க தற்குறின்றீங்க. இல்ல அது தப்பு இல்ல. ப்ரோ, இது ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கறனால அந்த வார்த்தை வரதான். இது ஒண்ணும் கெட்ட வார்த்தை இல்லையே. இல்ல தற்குறின்னா முட்டாள் தானே, படிப்பறிவு இல்லாதவன் அந்த மாதிரி. சரி ப்ரோ, நான் அது தப்பா எப்படி பேசலாம். சொல்லுவாங்க? நான் தப்பா பேசலாம். இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் வேற என்ன சொல்ல போறீங்க அவரை பத்தி? புரியல. அவன் தம்பி இவன் அதான் சொன்னான் பாத்தீங்களா, இல்ல அவனுக்காக முட்டு கொடுக்க வந்துட்டான். இல்ல ப்ரோ, முட்டுலாம் ப்ரோ, ஏய், நான் கேட்டது என்னடா கரெக்டா உன் தானே பிரச்சனை? கேட்டேன். இங்க பாருங்க ப்ரோ, இல்ல நீங்க சரி என்னடா சரி, இல்ல பிரச்சனை? இல்ல உன் பிரச்சனை நான் என்ன சண்டை சொல்றான்? போட்டேன். இல்ல இல்ல ப்ரோ, அவர்கிட்ட அது மட்டும் தான் கேட்டேன். 2 நாள் முன்னாடி ஏய், அது ரெண்டு clear ஆகி ரெண்டு சண்டையா பாரு, உங்களுக்கு போச்சு. 2 பேர்த்துலயும் இருக்க பிரச்சனை. இல்ல நீங்க சண்டையே போட மாட்டீங்கடா, இல்ல ஆனா இரிட்டேட் பண்ணுவீங்க. இல்ல அந்த வேர்ட் எல்லாம் பேசாம பேசினா சண்டை அது டிஸ்கஷன் சண்டை மாதிரி போட்டா இருக்கும்ல, கூட சண்டை டிபேட் போட்டா மாதிரி கூட இருக்கும். ஏத்துக்கலாம்டா. சண்டை போட்டா டிபேட் திட்டினா மாதிரி கூட இருக்கும் ஏத்துக்கலாம், சண்டை பார்க்க. போட்டா கூட ஏத்துக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் டிபேட்லாம் இல்ல, 2 பேரும் இரிட்டேட் ப்ரோ பண்றதுக்கு 2 பேர் தான் இருக்கீங்க. நான் என்ன ப்ரோ இரிட்டேட் பண்ணேன்? நீங்க உள்ள வந்தோடனே டப்பு டப்புன்னு இந்த மாதிரி நியூஸ் இல்ல கட் மிஸ்டர் பேட்டன்சன், சொல்லுங்க. நீங்க எப்பயுமே அப்படிதான் சொல்லுங்க பேசுவீங்க, இப்படிதான். இல்ல ப்ரோ, கனி நான் டீம் கேட்டுக்கோங்க. பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல இந்த கனி டீ கேட்டுக்கோங்க. வந்தோடனே கமல் ரஜினி சண்டை தான் வரும், எல்லாம் பேசுவோம். ஆமா ஆமா, நாங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருந்தோம். அது உள்ள வந்தது விஜய் ஃபேனு. அதுக்கப்புறம் கார்த்திக் ரவிவர்மா வந்து அவர் கால்ல, புஷி ஆனந்த் கால்ல நீங்க விழுகுறீங்களே, அது அதை விட கேவலம்னு அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. இல்லைங்க, எனக்கு ஆமா இது இல்ல கட்டாயி போச்சு. நான் பேசுறது வெளியே கேட்கல, அவ்வளவுதான் விஷயம். அது எனக்கே அப்புறம் தான் மெசேஜ் பார்த்தா புரிஞ்சுச்சு. ஓகே ஓகே அது ஓகே ஓகே ஓகே. நம்ம கார்த்தி சண்டை ப்ரோ, நீங்க போடுறது சண்டை first போடலாங்க, தட் இஸ் ஓகே. இது சம்பந்தமே இல்லாம தேவையே இல்லாம நான் எங்க விஜயை பத்தி அன்னைக்கு எதுக்கு நான் இழுக்கிறேன்? நான் வந்து கமலை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆமா இல்ல, அன்னைக்கே நான்லாம் இப்ப சண்டை போடுறது இல்லை. SS 1212 ஒரு ஃபன், அவ்வளவுதான். எனக்கெல்லாம் இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி சீரியஸா அவர் கூட நிறைய டைம் சண்டை போட்டிருக்கேன். இப்பெல்லாம் அவர் ரஜினி ஃபேனா என்ன பேசுறாரு, அவ்வளவுதான்.
நம்ம அதை வந்து அதுக்காண்டி சரி அக்ரெசிவாலாம் ஆக வேண்டியது இல்லை. சரிங்க ப்ரோ. ஓகே கார்த்திக் ப்ரோ, நீங்க நேத்து நேத்து ஸ்பேஸ் கேட்டேன், நீங்க அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தீங்க ஒருத்தர்கிட்ட. நேத்து ஒரு விஜய் ஃபேன் பேசினார்ல, அவர்கிட்ட சொன்னீங்க நீங்களும், இல்ல எனக்கு டீசென்டான விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக நான் அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனா 2 நாள் முன்னாடி நீங்க பேசும்போது அந்த காலில் விழுந்த மேட்டருக்கு நீங்க சம்மந்தமே இல்லாம விஜய் ஃபேன்ஸ் புசி ஆனந்த் காலில் விழுந்தாங்கன்னு சொல்லி ஒரு 4 பேர் விழுந்ததுக்கு நீங்க பேசும்போது அது ஒரு ஃபேன் பாய் ஃபைட் மாதிரி தான் நீங்க பேசுனீங்க ப்ரோ. நீங்க முன்னெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நேர்மையா இருப்பீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபேன் பாயா மாறிட்டீங்க தானே ப்ரோ? அது தெரியுது ப்ரோ. அது மட்டும் தான் அதுல ஒன்றும் தப்பு கேட்டேன். இல்லைங்க. இங்க பாருங்க, தப்பு அந்த இருக்கோ தப்பு இல்லையா அது அந்த உங்க ஒப்பீனியன், விமர்சனமே ஆனா தப்பான விமர்சனம் இருக்குது கிடையாது. தானே. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் ஒன்று கேட்டுக்கோங்க. அந்த விமர்சனமே தப்பான விமர்சனமும் கிடையாது, ஓகேவா? நீங்க வந்து என்னை வந்து ஒரு விஜய் சப்போர்ட்டராகவும் விஜய் ஃபேனாகவும் விஜய் மாஃபியாவும் அப்படி பார்க்காம, பொதுவில் ஒருத்தர் சொன்னா அதுக்கு ஒரு விமர்சனம் வந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க மட்டும் ஏன் விழுவுறீங்க அப்படின்னு காலனா அதை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணீங்க நாளைக்கு. அப்படி எடுத்துக்கணும் நீங்க. அப்படி இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசமா இது எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீ எப்படி பேசலாம் நடந்தது உண்மைதான், உண்மையதான் பேசியிருக்கேன் நான். இல்ல ப்ரோ, ஆனா வந்து எல்லா நடக்காத ஒரு விஷயத்தையோ கூட்டத்திலயும் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து எல்லாரும் கதவு சாத்திட்டு உள்ள போய் கால் விழு அப்படி பேசல. நடந்த விஷயத்த இல்ல நான் பாட்டின் பேசுறேன். சார், இன்னொன்னு இல்ல ப்ரோ, நீங்க 100% அதை நீங்க கார்த்திக் வர்மா எடுத்துக்கலாம், வந்து ஒன்றும் தப்பு இல்லையே, அப்படி ஒன்றும் தப்பு சரி ப்ரோ, இல்லையே. ஒரே நிமிஷம். அவரும் கார்த்திக் ப்ரோ, அவரும் உங்களை இப்ப மாதிரி நம்மள மாதிரி ஒரு ஆள் ஆமா, தான். இல்ல அவரோட இல்ல ஒப்பீனியன் அவர் பேசதான் எல்லா அது நீங்க கூட்டத்திலயும் ஒருத்தங்க எடுத்துக்கலாம், இருப்பாங்க அதை நீங்க எடுத்துக்கலாம், ப்ரோ. இன்னைக்கு கூட இங்க பாருங்க, பாத்தீங்களா, அதை ஏதோ நீங்க ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். பாலிமர் நியூஸ் அதை யாரோ நீங்க ஒரு போட்டிருந்தாங்க. விமர்சனமா எடுத்துக்கிட்டா ஹிப்ஹாப் தப்பே தமிழாவை இல்லைங்க. பார்த்துட்டு அது ஒரு நீங்க ஒரு பொண்ணு யார் வந்து அழுவுது, அது வந்து நியூஸ்னு போட்டுட்டு இருக்காங்க. அது பாத்தீங்களா? ஹிப்ஹாப் தமிழாவை பார்த்து ஏன் அந்த பொண்ணு அழுகுதுன்னு அந்த பொண்ணுக்கும் தெரியாது, ஹிப்ஹாப் தமிழாவுக்கும் காலில் தெரியாது. என்னங்க, நீங்க விஜய் அந்த காலில் மாதிரி யாராவது விழுந்திருந்தா அதை இருப்பாங்க பத்தி நான் கேர் பண்ணிருக்கேன். ஏங்க ப்ரோ. விஜய் காலில் விழுந்திருந்தா நீங்க நான் கேர் நீங்க பண்ணிருக்க ஏன் ப்ரோ மாட்டேங்க, சொல்ல எல்லாரையுமே மாட்டேங்க. சொல்லிடுறீங்க? நீங்க ஏன் ப்ரோ இல்லைங்க, நீங்க எல்லாருமே மென்ஷன் இப்படிதான் சொல்றீங்க? அந்த மாதிரிலாம் ப்ரோ, எல்லா நீங்கன்னா ஒரு என்னங்க ஃபேன்ஸ்லயும் ஒரு சிலர் இருப்பாங்க ப்ரோ. நீங்க செலிபிரிட்டி ப்ரோ, ஒருத்தரோட பைத்தியம் டேய். நீங்க ஒரு செலிபிரிட்டி கூட ஒரு தான் சண்டை போடலாம் டார்கெரனோட தம்பி மாதிரி ப்ரோ. பேசிட்டு இருப்பான். டேய் நீ ப்ரோ நீங்க டேய் சொல்றதே கேள்றா முதல்ல, காது காது நான் கொடுத்து சொல்றத கேட்க கேள்றா, மாட்டேங்கிறீங்க ப்ரோ. நான் சொல்றது நீ கேள்றா முதல்ல. நான் கேக்குறேன் ப்ரோ. இல்ல கோவமா வாடா போடான்றீங்களா நீ இல்ல? விஜய் காலில் விழுந்திருந்தா எனக்கு வருத்தமே கிடையாது. நான் யாரு விஜய் காலில் காலையும் நான் விழ மாட்டேன் விழுந்திருந்தீங்கன்னா ப்ரோ. எனக்கு வருத்தமே கிடையாது. ஐயோ சொல்லுங்க. ஊசா நீ. நான் யாருக்காகவும் நான் சப்போர்ட்டுக்கு முட்டு விஜய் கொடுக்கலாம் கால் கேட்கல, நான் பொதுவா தான் டேய் உங்ககிட்ட கேட்கறேன். ஒருத்தனா டேய் விஜய் காலில் நீங்க போய் விழுந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாதுடா. விஜய் நீ ரசிக்கிறீங்க, விஜய் தலைவராக இருக்கிறீங்க, ஓகே. அதுக்காக உஷானது காலில் விழுவுறதுன்றது உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய அசிங்கம். அதை தான் சொல்றேன், அது விமர்சனமா சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க, அதை மாத்திக்கிட்டாங்க. திரும்ப அதை செய்யாதீங்க அப்படின்றது ப்ரோ, திரும்ப எவனோ திரும்ப சொல்லலாம், ஒன்றும் தப்பு எவனோ கிடையாது. 4 பேர் விழுந்ததுக்கு நீங்களாம் விழுந்துட்டீங்கன்றீங்க. விஜய் அவர் விழுந்ததை நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்க ஒரு பேசுறோம், ஸ்டாண்ட் பண்றோம். யாரோ 4 விஜய் ஃபேன்ஸ் போய் விஜய் அந்த கால விழுந்ததுக்கு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி தானே அப்படின்னா என்ன ப்ரோ? அதை கேட்டா விஜய் டென்ஷன் ஃபேன்ஸ்லாம் ஆகுறீங்க. அப்படின்லாம் சொல்லுங்க. இல்லைடா, அது தப்பான விஷயம் தப்பானு சொல்றோம், அவ்வளோ. அந்த இன்சிடென்ட் தானே சொல்றோம், வேற என்ன. யார் விழுந்தவங்க யாருன்னே தெரியாது ப்ரோ, அவங்க எதுக்காக விழுந்தாங்கன்னு தெரியாது. அது தொடர்ந்து தான் இருக்கு அந்த கட்சி. நீ பாரு, நான் டிவிகேவை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ திரும்ப வந்து இது பேசி அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து இப்போ இவனுக்கு இதே வேலையா போச்சு, இவன் பார்த்தாலே தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி கொண்டு வராதீங்க, வேண்டாம். இல்ல ப்ரோ, நானும் அதை பத்தி பேசல. நீங்க நேத்தே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, அது கரெக்டா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு நீங்க வந்து பேசின டிபேட் வந்து ஒரு ஃபேன் பை மாதிரி பேசுனீங்க ப்ரோ. எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுவாங்க, நீங்களும் அன்னைக்கு என்ன தப்பு இருக்கு, பண்ணீங்க, தப்பு அதை இல்லையே. ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க ப்ரோ. என்ன தப்பு இருக்கு நான் சொன்ன எந்த இல்ல ப்ரோ, விஷயத்து தப்புன்னு நீ உணர்ச்சி சொல்லு, வசப்பட்டு அதை நீங்க பேசுவோம். ஃபேன் பை மாதிரி ப்ரோ. யாரோ ஒரு 4 ஐடி வந்து அவங்க ஒரு ஃபேன் ஐடி, பாய் மாதிரி பேசுறோம், நீங்க ஒரு இதெல்லாம் ரியல் ஐடி பிரச்சனையா? இல்ல. நான் சொன்ன இல்லைன்னா தப்பு சொல்லு. நீங்க ப்ளூ டிக்கு நீங்க செலிபிரிட்டி அப்படின்ற போது நீங்க ஃபேன் பாய்ஸ் கூட போய் ஃபைட் பண்ணலாமா? இது ஒரு ஒண்ணு ப்ரோ ப்ரோ நான் கேக்குறதுக்கு நான் சொன்னதுல என்ன தப்பான பாயிண்ட்னு நீ சொல்லு, அத சொல்லு. இல்ல ப்ரோ, யாரோ ஒரு ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஜய் ஃபேன்ஸும் இப்படிதான், டிவிக்கேவே இப்படிதான் அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல ப்ரோ. அது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பொங்கலாமா? அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல. அந்த மாதிரி எத்தனை பேர் உங்களை கடுப்பேத்திருப்பாங்க ஒவ்வொரு இதுலயும். இப்போ புஷானந்த் போயிட்டு மாலை போட்டார் இல்லையா, அந்த முத்திரையார் பழைய ராஜா ஒருத்தர் இருக்கார்ல, பிடுகு பிடுகு முத்திரையாரோ அவர் இருக்கார்ல, அதை ஷேர் பண்ணிருக்கல, யாருன்னு எடுத்துப்பாரு. நீ சர்ச்சில் போயிட்டு ஷேர் பண்ணதுன்னு எடுத்துப்பாரு. இந்த கட்சியே அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. அந்த கட்சி வந்து யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னு பாரு.
அதான் சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. இது விமர்சனம். அந்த விமர்சனத்தை விமர்சனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை நான் வன்மத்தை கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டம். வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல டிவியை பத்தி யாரும் பேசாதீங்க, வேற ஏதாவது பேசுங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ. பிடி சார் பாத்தீங்களா ப்ரோ? பார்த்தேங்க. அது ஓகேவா இருந்துச்சுக்க படம். அந்த கிளைமேக்ஸை வச்சுக்கிட்டு தான் அந்த கதையை பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பலாம். கிளைமேக்ஸ்லாம் நல்ல மெசேஜ் இருக்கும். கார்த்திக் ப்ரோ ஹை ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க. ரிலீஸ் டேட் எப்போ ப்ரோ வரும்? எந்த படத்துக்கு? விடாமுயற்சி ப்ரோ. விடாமுயற்சி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். இல்ல போல, அதான் உங்களுக்கு அடுத்த படம் ரிலீஸ் டேட் இப்பவே வந்துருச்சு. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு படம் வருதுல்ல, அதை பார்க்கணும்ல ப்ரோ. தீபாவளி தானா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, தீபாவளி தான் பிளான் இது வரைக்கும். ஏன்னா அதை விட்டு டேட் இல்லை அதுக்கப்புறம். ஏன்னா டிசம்பரில் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப ஜனவரியில் போயிட்டு விடாமுயற்சி இது குட் பை ஆக்லி ரிலீஸ் பண்ண முடியாது. ஒரே இது மாசத்துல கங்குவா தீபாவளிக்கு நிறைய பேர் போட்டாங்களா ப்ரோ? ஏன் 2 படம் வரலாமே, என்ன அந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்கு, அதை முடிக்கணும், அதுக்கான வேலை பார்க்கணும். அடுத்த மந்த் ஷூட்டிங் போனாங்கன்னா முடிச்சிருவாங்க. எஸ்கே படம் ஏதோ தீபாவளிக்கு வருதுண்ணா ப்ரோ. தீபாவளிக்கு வேலை அது முன்னாடியே வந்துடும். அமரன் தானே? அமரன் ப்ரோ இது முருகதாஸ் படம். அது எப்படி வரும்? செப்டம்பர்ல அமரன் ஒருத்தர் அப்படின்னா இந்த வருஷம் வராது. அக்டோபர்ல வரும். முருகதாஸ் படம்லாம் இப்போ வராது. முருகதாஸ் படம் அதுக்கப்புறம் தான் வரும். செப்டம்பர்ல அமரன் வரும். அமரனுக்கு அப்புறம் தான் ஒரு 3 மாசம் கேப்ல தான் அந்த படம். பொங்கலுக்கு எதுவும் கிளாஷ் வருமா ப்ரோ? வாய்ப்பு இருக்கு. அது என்ன படம் வரும்னு தெரியாது. 2 படம் வரலாம்ல பொங்கலுக்கு, ஆனா என்ன படம் வரும்னு தெரியாது. இல்ல பொங்கலுக்குன்னு உங்க குட் பை டாக்லி போட்டாங்களா? அது கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா முடிச்சிருவாங்களா அதுக்குள்ள? எப்படி ப்ரோ? கன்ஃபார்ம் ரிலீஸுங்க அது. அதுக்கான வேலை தான் பார்த்துட்டு அந்த ப்ரொடக்ஷனை வந்து பெரிய ப்ரொடக்ஷன் தான். டைரக்டருக்கும் ஹீரோக்கும் பயங்கர சிங்க் இருக்கு. ஸோ அதனால பிளான் பண்ணபடி முடிச்சிருவாங்க. பொங்கல் கன்ஃபார்ம் ரிலீஸ் தான். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க, உண்மையா ப்ரோ? கரெக்டாக தெரியல. ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. இந்த மந்த்து தான் பிளான் வச்சிருந்தாங்க. இருக்கீங்க ப்ரோ? என்ன தம்பி இருக்கீங்களா ப்ரோ? ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் சீமான் அண்ணனுக்கு என்ன வேலை ப்ரோ? கட்சியை கலைச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? டைரக்ஷன் போயிடுவாரா? தம்பிட்டு கேட்கணும். தம்பி எப்படி தம்பி, என்ன பிளான் வச்சிருக்கீங்க ஜூன் 4க்கு அப்புறம்? ப்ரோ இன்னைக்கு அந்த பாண்டே ஒண்ணு கொடுத்ததை பார்த்தாவே அதுக்கு புரிஞ்சிடும், அவ்வளவுதான். பாண்டியன் உங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா? எனக்கு தெரியல. இல்லங்க, அப்ப கேவலமான பெட்டு தான் வச்சிருக்கீங்க. இதுல என்ன இருக்கு? அதுல கேவலமான பெட்டு அதெல்லாம் தாண்டி
அவர் சொன்னதை சொல்லிட்டா இப்ப என்கிட்ட தானே கேள்வி கேக்குறீங்க. இப்ப நான் ஒன்னும் ஒரு சிமான் சவால் கிடையாது. சவால் விடுறதுங்க, நேர்மையான சவால் விட்டா நேர்மையா சவால் விடணும். சரி. ஒண்ணு பிஜேபி கூட்டணினா அப்ப நான் நானும் தான் வாங்கிடுவேன்னு சொல்லணும். சொல்லுவேன். இல்லையா சரி, கூட்டணி இருக்கா ஓகே ஓகே, ரியாலிட்டி கூட்டணி தான். இருக்கா ஓகே, பிஜேபி தனியாக நிக்கிற தொழில்னு சொல்லணும். ரெண்டுமே இல்லாம நீ தனியாக இல்லை தனியா தான் நிக்கல, எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்த என்ன 2026 எலெக்ஷன் வரப்போகுது. 2026 வந்து அப்ப பாத்துக்கலாம். சரி, இருங்க ஒரு நிமிஷம். சவால்னா சவால். பிஜேபி இது வரைக்கும் தனிச்சு நின்னதே கிடையாது. அப்ப இதுக்கு இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருக்கும், இவ்வளவு வரும், இவ்வளவு ஜெயிக்கும். இல்லங்க, நீங்க பிஜேபிங்கிறனால நான் பிஜேபி தான் கேட்க முடியும். நான் மத்த கட்சியை பத்தி எனக்கு கேள்வி கிடையாது. இந்தியால நாம் தமிழர் ஆதரவாளர் என்கிட்ட அந்த கேள்வி கேக்குறீங்க இல்லைங்களா? நீங்க பிஜேபி ஆதரவாளர், நான் அதை மட்டும் தான் கேள்வி கேட்க முடியும். அதுக்குதான் நீங்க பதில் சொல்லுங்க தவிர எந்த கட்சியுமே இல்ல அப்படிங்கறது பதில் கிடையாது. அதுதாங்க சொல்றேன். நீங்க பிஜேபி ஆதரவாளர் இல்லையா, இல்ல காங்கிரஸா? கரெக்டுங்க. நான் சொல்றேன் பிஜேபி 23 தொகுதி நிக்கிறதுல அந்த தொகுதிக்கு பெட்டுக்கட்டும். நாங்க 23, நீங்க 39, ஓகேவா? 39 தொகுதி நீங்க வச்சுக்கோங்க, 23 தொகுதி நாங்க வச்சுக்கிறோம். சரி, அதுக்கு பந்தயம் கட்டுவோம் வாங்க. அதுக்கு வர மாட்டோம்னா என்ன அர்த்தம்? அது நீங்க முதல்ல 39 தொகுதி இல்லைங்க. ஏங்க நாங்க தான் நிக்கலங்க, 39 நிக்கல. முடிஞ்சு போச்சு, எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, ஓட்டம் போட்டாச்சு. என்னங்க ஜாதி பாக்குறீங்க, முத்திரையருக்கு ஏன் போய் போறீங்க, தேவருக்கு ஏன் போறீங்க, இல்ல அயோத்தி தாசருக்கு ஏன் போறீங்கன்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? உங்க கூட்டணியே என்ன கூட்டணி? முதல்ல நாங்க ஜாதி பாருன்னு சொல்லிருக்கோம். கூட்டணி என்ன கூட்டணி? நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க. கூட்டணி என்ன கூட்டணி? கூட வந்து சேரவங்களோட கூட்டணி இல்லங்க. அது இன்னொருத்தர் யாரோ பதில் சொன்னாரு, அதுதான் சரியான பதில். நீங்க சொன்னது பதில் கிடையாது. சரி, நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க. எதுக்கு ஒத்துக்கணும்? மத்தவன் எல்லாத்தையும் நீங்க ஜாதி பாக்குற ஜாதி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அந்த ஜாதிக்கு முன்னிலை நாங்க வந்து அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்க வந்து இந்த மாதிரி உருட்டல. எப்படி? சரியா? ஸ்டேஜ்ல வந்து இஷ்டத்துக்கு பேசல, வாய்க்கிலேயே பேசல. வட மாவட்டம்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட அங்கிட்டு வந்து எப்படி சொல்றது, இவரு உங்க கட்சியில ஒரு 6-7 பேர் இருக்காங்க. யாரு ஜாதி கட்சியை தாண்டி வேற யாரு இருக்காங்க? திருமாவளவன ராமதாச விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனம் பண்ண சாட்டை திருமுறை கூப்பிட்டு திட்டிங்க போன்ல. எதுக்கு வந்து அண்ணனை விமர்சனம்? இப்ப நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி என்ன சம்பந்தம்? உங்களுக்கு எந்த ஜாதியும் பயிற்சி கூடாது, அதானே? வேற என்ன? ஆமா, அதுதான் தமிழ் தேசிய ஒற்றியம். நாங்க எடுத்துக்க நாம் தமிழர் கட்சின்றா நாமே தமிழ் தேசிய. ஏங்க அது உங்களை உடன்பாடு இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், நம்புறவங்களுக்கு அது ஓகே. நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏங்க நானே கேக்குறேன் இப்ப 23 தொகுதியில பிஜேபி சிம்பிள் நிக்கிற இடத்துல வாங்குற ஓட்டோட நீங்க 39 தொகுதியில கம்மியா வாங்கிட்டீங்கன்னா கட்சி கலைப்பீங்களா மாட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. ஊர பக்கம் பார்த்து போறீங்களா இல்ல எதுக்கு கலைக்கணும்? இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பான பெட்டு தான். ஆனா இருந்தாலும் வைக்கிறோம். நாங்க 23 தொகுதி, வெறும் 23 தொகுதி, நீங்க 39 தொகுதி. எங்களை விட கிட்டத்தட்ட எவ்வளவு? என்ன தைரியத்துல இத பேசுறீங்க நான் கேக்குறேன். அதுக்கு ஃபேக்ட் சொல்லுங்க. என்ன தைரியத்துல இந்த கேள்வி கேக்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும். பந்தயத்தை விடுங்க, அது ரிசல்ட் வந்தா தெரியும். சொன்னது சரின்னா சவால் விட்டது யாரு? அதாங்க ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தான். சவால் விட்டது யாரு? சவால் விட்டது யாரு? கார்த்தி இருங்க கார்த்தி, ரிசல்ட் வர அன்னைக்கு தான் சவால் விட்டது யாரு? அதுதான் கார்த்தி, ரிசல்ட் வர அன்னைக்கு தெரியும் அப்படினா அப்ப நீங்க பேசுற முடிவே நான் கேட்டிருக்க முடியாது. நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லுங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பந்தயம் கட்ட முடியுமா? என்னங்க அது? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பந்தயம் கட்ட முடியுமா? அப்ப நீங்க மட்டுமே கேள்வி கேட்காதீங்க. நீங்க மட்டுமே கேள்வி கேட்காதீங்கன்னு நான் சொல்றேன். ஏங்க உங்க அண்ணன் தாங்க சவால் விட்டாரு. உங்க அண்ணன் சவால் விட்டாருல, அந்த சவாலுக்கு தான் நாங்க வரோம். அண்ணாமலை கூட தான் அதுக்கப்புறம் இந்த தேர்தலோட நாம் தமிழர் கட்சியே இருக்காதுனாரு. ஒத்துக்கிறீங்களா? அப்ப அது உண்மையா இருக்காது போல இருக்கல? இல்ல இருக்காது, இருக்குமா இருக்காதா? நீ வேணா கார்த்தி சொல்லு. கார்த்தி இருக்குமா இருக்கா நீ சொல்லு. அதுக்குதான் அவரும் சொல்லிட்டாரு. இல்லங்க, இப்ப சீமான் ஒண்ணு சொல்லிட்டாரு, நீ அவரை சார்ந்து நீ பேசுற அப்படின்னா அதுதான் உன் கருத்து அப்படின்னு நீ என்கிட்ட கேள்வி கேட்டா, உன் தலைவன் அண்ணாமலை தானே. அப்ப நீ அந்த இடத்துல தான் இருக்குமா இருக்கா நான் கேக்குறேன். நீ சொல்லு, வரப்ப பாத்துக்கலாம். இருக்காது, எப்படிங்க இருக்கும்? அப்ப பாக்கலாம் ஜூன் 4க்கு அப்புறம் பாக்கலாம். நீங்க விட்ட சவால் தான் நான் கேக்குறேன்.
இல்ல அதான் இருக்காதுன்றோம். அது எப்படி நீங்க பாக்குறது? விட்டா சரி சவால் முதல்ல தான் எனக்கு நேத்து பேசின ஸ்பேஸ்ல கொஞ்சம் எனக்கு ஒரு தெளிவு வேணும் கார்த்தி, கேட்கலாமா? சொல்லுங்க. ஏன்னா நேத்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, நம்ம வாடா போடா அப்படின்னு பேசுறது வந்து என்ன ஒரு குறையா சொன்னாரு. ஓகே, நான் ஏத்துக்கிறேன், நான் மாத்திக்கிறேன். வாடா போடாங்கிறதே குறைங்கிறத தாண்டி முந்தா நாள் பேசினவர் என்ன வார்த்தை பேசினாங்கிறதெல்லாம் யாரும் இங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அப்படித்தானே? என்ன பேசினாரு? என்ன பேசினாரு? 2G என்ன வார்த்தை பேசினாரு? இப்போ பார்த்தாலும் என்னங்க அவர் என்ன பேசினாரு? சொல்லி தொலைங்க ஏதாவது. அந்த வார்த்தை எப்படி சொல்லக்கூடாத வார்த்தை சொன்னாரு. நான் பதில் கேட்டேன். சொல்லக்கூடாத வார்த்தை என்ன சொன்னாரு? உங்களுக்கு நான் வந்து அந்த வார்த்தையை விட்டுருங்க, நான் திரும்ப பதில் கேட்டேன்னா இங்க எல்லாருக்குமே கெட்ட வார்த்தை பேச தெரியும், பேச முடியாமல் இல்லைங்கிறத நான் அவருக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவு நெகட்டிவா வளர்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஓகே, அதை தாண்டி வந்துரும். ஓகே, அது ஒரு கெட்ட வார்த்தை சொல்லல, எங்க பாருங்க அவர் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசல. அது ஒரு சப்ஜெக்ட். ஓகே, எதுக்குன்னா ஒருத்தர் அவர் பேச அதை தொடர்ந்து நீங்க ஒண்ணு பேசும்போது இல்லைங்க இங்க மத்தவங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இராசரவன் இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு நாள் ஸ்பேஸ் வந்தாரு, அது நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். சரிங்களா? நீங்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஓகே அவரோட கருத்தை வைக்கிறாரு, அங்கே நமக்கு எந்த இதுவும் கிடையாது, அவரு பேசுறாரு, நமக்கு ஏற்புடைய விஷயங்களை அவர் ஏத்துக்கிறாரு அப்படிங்கிற விதத்துல நீங்க நேற்று பேசுனீங்க, ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. சோ அந்த இடத்துல வந்து என்னன்றீங்கன்னா, நீங்க மத்த நாம் தமிழர் கட்சியோ இல்ல பிஜேபிக்கு, நாம் தமிழர் கட்சியும் கூட சுருக்க வேணாங்க, பிஜேபிக்கு எதிர்ப்பா இங்க பேசக்கூடியவங்களை வந்து நீங்க வந்து டீக்ரேட் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இப்ப நீங்க 2 பேரும் ஆல்ரெடி 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸுங்க. அவர் ஒரு துறையில இருக்காரு, சினிமா துறையில இருக்காரு, இன்னொருத்தருக்கு. அப்ப நீங்க அளவீடு பண்றீங்களான்னு கேட்கறேன். அதாங்க இங்க மேன் மென்டாலிட்டிங்கிறது. உங்களை விட்டுருங்களேன், உங்களை கூட விட்டுருங்க. இங்க மத்தவங்க இப்ப என்கிட்ட வந்து குதிக்கிறாங்கல்ல, என்கிட்டன்னு இல்ல, இங்க மத்த உங்களை எதிர்த்தரப்புலயோ இல்ல வேற யாரும் எதிர்த்தரப்புல பேசுறவங்க குதிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வர்றாங்கல்ல, அன்னைக்கு யாரு எத்தனை பேர் குதிச்சாங்க? இல்லைங்க, எதுக்கு குதிக்கணும் எனக்கு புரியல. எனக்கு குதிக்க தேவையில்ல, நீங்க சொன்னதுனால மட்டும் நான் கேக்குறேன். அதான் எதுக்கு குதிக்கணும் எனக்கு புரியல. குதிக்கிறதுக்கு அவசியம் இல்லைங்க, ரெண்டுக்குமான வேரியேஷன் இருக்கு அப்படின்றேன். இப்ப அன்னைக்கு அவர் ஓகேங்க, அவர் வந்து நீங்களும் அவர் நண்பருங்க, ஓகே அதெல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? அவர் வந்து நீங்களே சொன்னீங்கல்ல, நீங்க ஏன் பிஜேபி ஆதரிக்கிறேன்னு அவர் வருத்தப்படுறாரு, அது இது அப்படிலாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, அவருமே வந்து என்னன்னா நாம் தமிழர் இன்னும் ஓரளவுக்கு வரும், எனக்கு தெரிஞ்ச வகையில அவர் நாம் தமிழ் சப்போர்ட்டர், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, தெரிலனா ஓகே, இல்லைன்னா நான் திருத்திக்கிறேன். ஆமாவா இல்லையா கார்த்தி? ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வி வரும்னா, நாம் தமிழ் சப்போர்ட்டா வரணும்னா ஒரு உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசினா இங்க எதுவும் குறுக்கிட்டு வராது, அவர் யாரும் ஹார்ம் பண்ண எனக்கு இங்க பேசுறதெல்லாம் விருப்பம், யார் வேணுமாலும் பேசலாம், யாரா வேணாலும் பேசலாம். ஆனா இங்க குறுக்க இப்ப நான் பேசும்போதோ இல்ல நாம் தமிழர்னு கிடையாது, வேற ஒரு கட்சியில இருந்து பேசும்போது இவ்வளவு பேர் குறுக்க வராங்க, அன்னைக்கு எத்தனை பேர் குறுக்க வந்தாங்கன்னு நான் கேட்கிறேன். அவரை ஏன் நீங்க குறுக்க பூந்து கேட்கலங்கிறது இல்ல, மத்தவங்களை அப்ப நீங்க எந்த அளவுக்கு அளவிடுறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஓகே, அவர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்ல ஃப்ரெண்டுன்னு கூட நான் ரொம்ப சுருக்க மாட்டேன், அவர் இண்டஸ்ட்ரியில இருக்காரு, ஓகே அவரு பேசுறத பேசிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே நேத்து பேசக்கூடிய ஒருத்தர் தம்பி ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் கோச்சுக்காதீங்க. ஏன்னா நேத்து பேசக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் சுருக்க கிடையாது, கார்த்தி கூட ரொம்ப சுருக்க கிடையாது. கார்த்தி வந்து இப்ப நான் கார்த்தி கிட்ட கேள்விக்குன்னா கார்த்தி பேசிட்டோம், இல்ல நான் கேக்குறேன்னா அவர் பேசிட்டோம், அதுல எனக்கு இல்ல. இங்க ஒரு 4 பேரு 5 பேரு கூட வர்றாங்கல்ல, ஆமாங்க அங்க சாஃப்டா இருக்கு, அது வந்து சாஃப்டா இருக்கு, அங்க சாஃப்டா இருந்தது. இல்ல இங்க ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. இப்போ அவங்க 2 பேர் பேசும்போது வேற யாரும் உள்ள குறுக்க வரலன்றதுதான் உங்களோட பாயிண்டா? பிரச்சனை ஆமா, வேரியேஷன் எனக்கு தெரியும் போது நான் அந்த கேள்வி அவரு கேக்குறேன். கேட்டா அவரு என்னங்க பதில் கொடுப்பாரு, வேறவங்க வரலன்னா அவரு என்னங்க பண்ணுவாரு? சரிங்க. இப்போ அவங்க 2 பேர் பேசினப்போ நானும் அந்த டாப் அன்னைக்கு இருந்தேன் நானு. அவங்க 2 பேர் பேசினாங்க, ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பேசினாங்க, யாருமே குறுக்க வரல, உண்மைதான். அதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு? கார்த்தி பேசின பாயிண்ட வந்துட்டீங்க, என்கிட்ட பேச இப்ப எப்படின்னா நான் நீங்க பேசும்போது நான் குறுக்க வரேன், நீங்க கேட்டதுக்கு தானே? இல்ல நீங்க கேட்டதுக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்றேன், ஒரே ஒரு சரி. அது நீங்க பேசுறது மட்டும் தான். நீங்க பேசும்போது நான் குறுக்க வந்தேன்ல, அதுக்கு வந்து நீங்க கார்த்தி கிட்ட பதில் கேப்பீங்களா? நான் என்னோட விருப்பம் நான் குறுக்க வந்தேன். இல்லங்க, இப்ப அதான் கார்த்திக் அதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்றீங்க. ஓகே, நானுமே அதான் மென்ஷன் பண்ணி பேசினேன். ஒரு 4-5 பேர் வர்றாங்க இல்லையா,
அப்ப யார் ஆமா. அலோவ் பண்றேன்னு கேக்குறேன். ஏன்னா இங்க 2G வந்து அன்னைக்கு இப்போ என்ன பேசினான்ற வந்து என்னங்க யாருன்னா அலோவ் பேசினான்னு அவர் பண்ணாங்களா? எங்க கேக்குறாரு. ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க பேசுறதும் பேசாததும் அவர் எங்கங்க தீர்மானிக்கிறாரு? நீங்க கேக்குற கேள்வியே ஒரு மாதிரி லாஜிக்கே இல்லங்க அதுல. லாஜிக்கே இல்லன்னுலாம் கிடையாது. இப்ப நீங்க ஒண்ணு இப்போ கேட்டீங்களா? நான் அதுக்கே குறுக்க நானே வந்தேனா, சொல்றேன். இப்போ என்ன சரி யாருன்னா விடுங்க சொல்றாங்கன்னா என்ன, இல்ல நீ அது குறுக்க விடுங்க வான்ட்டு. ஒரு நிமிஷம் இல்லங்க ஏங்க ஒரு இல்லங்க நிமிஷம் இல்லங்க ஏங்க தம்பி அங்க பாருங்க, நம்ம சொல்லுங்க மத்தவங்ககிட்ட bro. பேசுற மாதிரி எஸ்எஸ் டோட்டல்கிட்ட பேசுற மாதிரி டார்கெட் பேசுற மாதிரி டார்கெட்னா வாடா போடலாம் பேசுவேன் சரியா. ஸோ தம்பி ஆமா. மாதிரி நினைக்கிறேன், நம்ம வந்து தெரியும். சரி ஓகே தம்பி, ஓகே அவன் பேசினா அவன் கோச்சிக்க மாட்டான், அதனால பேசுறோம். நாளைக்கு சிட்டி வந்தாலும் அது சொல்ற தம்பி அப்படின்னு சொல்ல சிட்டிகிட்டே சொல்லுவோம். அந்த மாதிரி பேசுவோம். உங்ககிட்ட பேசும்போது என்ன தம்பி ராபின்சன், ஐயோ என்னையா ராபின்சன் என்னையா பண்ற ஆமா, அப்படின்னு கேட்போம். நமக்குள்ள ஸோ அப்படி அறிமுகம் கிடையாது அப்படிங்கிறதான். அறிமுகம் இருக்கவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுவோம், எஸ்எஸ் டோட்டல்கிட்ட ஒரு மாதிரி பேசுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அவர் வர்றாருன்னா அவர் ஒரு டைரக்டர், அவர் படம் எடுத்துட்டு இருக்காரு, நான் இன்னொரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் பண்றாரு. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம கருத்தை மட்டும் ஓகே இது அவருமே அன்னைக்கு சொன்னாரு பிஜேபி 10% தான் ஓட்டு வரும்னு சொன்னாரு. பட் அதுக்கு போய் அவர் எப்படி நீங்க 10% தான் அந்த சண்டை ஓகே. அவர் வராரு என்னைக்காவது ஒரு நாள் வந்து வராரு, அவரை போய் பிடிச்சி நம்ம கேள்வி கேட்கறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஓகே அவரு என்ன சொல்றாரோ அதை கருத்து கேட்டுட்டு போறது தான், அவ்வளவுதான். அது இல்ல எல்லாருக்குமே கார்த்தி, அப்படிதானங்க அன்னைக்கு இருக்கும். வந்து நம்ம நீங்க வந்து அப்ப பாயிண்ட்ஸ் நம்ம எடுங்க பேசும்போது கார்த்தி. பாயிண்ட்ஸ் இல்ல பிஜேபிக்கு இல்ல கார்த்தி, அகேன்ஸ்ட் நீங்க சொன்ன பிஜேபிக்கு பாயிண்ட் ப்ரோவா நான் இருந்தவங்கள கூட ஏற்புடையதா இருந்தாங்க. இருக்கான்னு ஆனா கேட்டா யாருமே ஏற்புடையதா பேசல. இருக்கு. நான் அந்த இடத்துல தான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு கேட்டாக்கா, ஓகே இப்ப நானே விட்டுருங்களேன். இப்ப இங்க நாமதம் சைட்ல இருந்து ஒருத்தவங்க பேச வராங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க போய் பாயறது இருக்குல்ல, அது பாயக்கூடாதுன்னு இல்லை. அப்ப இது ரெண்டுக்கும் அளவீடு இருக்கான்னு நான் கேட்கிறேன், வேரியேஷன் இருக்கான்னு கேட்கிறேன். ஒரு ஏங்க அளவீடு கிடையாதுங்க. அவர் நாம் தமிழரா வந்து பேசல, அவர் வந்து திமுக வந்து பேசல, அதிமுக பேசல, பிஜேபி பேசல. அவர் பொதுவான ஒரு ஆளா வந்து பேசினாரு. அவர் வந்து இல்ல அழிவுன்னா இங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வர்றது, நான் சொல்றது அனௌன்ஸ்மெண்ட், நான் நாம் தமிழ் ஆதரவாளர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றது கிடையாது. ஒரு ஸ்டேஜ்ல பேசக்கூடிய இடத்துல நான் வருதாங்க, ஏன் எதுவும் போயிருமே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதை நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். எங்க அவர் என்டிகே பத்தி தம்பி ஒண்ணுமே தம்பி ஒண்ணு பேசலங்க. புரிஞ்சுக்கோங்க, ஒண்ணு ஒண்ணுமே புரிஞ்சுக்கோங்க புரியலங்க தம்பி, நீங்க என்ன பேச ஒண்ணு வரீங்கன்னு. புரிஞ்சுக்கோங்க. இதே நாம் தமிழர் ஸ்பேஸ்லயே கூட நீங்க ஸ்பேஸ் போட்டு இந்த மாதிரி பேசுங்க நாம் தமிழர் பத்தி, உங்களாலேயே இவ்வளவு பேச முடியாது அந்த அளவுக்கு. நம்ம இதை பேசுறோம் அதை பேசுறோம்னு சொல்லி இங்க வந்து குற்றச்சாட்டை வைக்கிறத விட்டுருங்க. அங்கேயே நீங்க இல்ல போய் இல்ல ஒருத்த கார்த்தி, வந்தா அவன்கிட்ட பேச மாட்டீங்க. நான் ஏத்துக்கிறேன். நீங்க கம்பேரிசன் நாகரிகமா வேற ஒண்ணு போவேனா மத்த யாருமே பேச மாட்டாங்க. மத்த இந்த அளவுக்கு இல்ல கார்த்தி, இல்ல நாகரிகமாவோ கார்த்தி, இதாவோ யாரும் பேசுறது ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க என்னன்னா அதுல ஜஸ்ட் லைக் தட் என்னன்னா டைம் பாஸ் அப்படிங்கிற இடத்துல கடந்து போறீங்க இல்லையா, அரசியல் பேசுறீங்க. இப்ப நான் இல்ல கரெக்டுங்க. நான் எந்த இடத்துல இல்லங்க அது வந்து தவறு சொல்ல தப்பான கிடையாது. ஒரு அத இது நீங்க சொன்னோம். இதுதான் பேசணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒன்னும் கட்டளை முடியாது, நீங்களும் எனக்கு கட்டளை முடியாது. நான் அந்த யதார்த்தத்தை நான் எனக்கு உணர்தான்னு கேட்டா உணர்ந்திருக்கேன். ஆனா உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுதான். இப்ப நேத்து பேசும்போது ஒருத்தனை கேட்ட, அவர் டிக்கெட் பண்றாங்க, அவர் பேசுறாரு, அவர் உடனே வாடா போடான்னு பேசுன என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, அப்ப என்கிட்ட கேள்வியே இருக்காதா அப்படின்னு நான் கேக்குறேன், அவ்வளவுதான். எங்க இங்க ரெகுலரா வர்றது இல்ல, இருக்கிறதுலயே மோசமா பேசுறதுல நீங்களும் ஒருத்தருங்க. இல்ல ஒத்துக்கிறீங்களா அது? அதுதான் மோசமா என்ன பேசணும் கொஞ்சம் ஒத்துக்கிறீங்களா தெளிவு. அது? அதுக்கு தான் நான் எக்ஸ்பிளனேஷன் மரியாதை என்ன கொடுக்காம கொடுக்கணும். பேசுறீங்களா இல்லையா நீங்க? நான் ஆரம்பிக்கிறேன்னா இல்ல இன்னொருத்தங்க இல்ல 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 ஆரம்பிக்க என்ன இல்ல இல்ல பேசி என்ன எதுக்குமே ஆரம்பிக்கிறேன் நான் ஸ்ட்ரெயிட்டா கேக்குறேன். பாயிண்ட் A to B போலாம், பதில் டைரக்டா கொடுத்துருங்க. இல்லங்க இப்போ ரெகுலரா வர ஸ்பீக்கர்ஸ்ல மரியாதை கொடுக்காம ரெகுலரா யார் பேசுறது? ஓகே இப்ப நான் உள்ள வந்ததுல இருந்து நான் ரெகுலரா வந்துட்டு இருக்கேனா இல்லையா, சில நாட்கள் வேணா இல்ல இப்ப ஸ்பீக்கர் ரெகுலரா கிடைக்காம யார் இருக்கலாம். பேசுறது? இல்ல இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பீக்கர் இல்லங்க கிடைக்குதா? அந்த ரெகுலருக்கும் பேசுறீங்க தானே? இருங்க சரி தம்பி விடுங்க அந்த மேட்டரை விடுங்க. நான் உள்ள வந்தேன்னா நான் ரெகுலரா வரேன்னா இல்லையா, எனக்கு எல்லா அதை நாளும் ஸ்பீக்கர் கிடைக்கும் தேவை கிடையாது. அதை விடுங்க. கிடைக்கிறப்போ நான் பேசுறேன். மோசமா பேசுறதுல என்ன மோசம் அதுதான் நான் கேக்குறேன். 2G பேசின அந்த வார்த்தையோட நான் என்ன மோசமா பேசிட்டேன்னு நான் கேக்குறேன். லூசு மாதிரி பேசாதுன்னு நீ சொன்னதை அதுக்கு நீங்க சொல்லுங்க, வந்து நான் பேசுனது ஓவர்லாப் திருத்திக்கிறேங்கிற ஆயிருக்கு, இடத்துல தான் நான் அவ்வளவுதான். இருக்கேன். ஏங்க அவர் லூசு மாதிரி தாங்க சொன்னாரு. அது வந்து நீங்க உங்க வாய்ஸ் ஓவர்லாப் ஆகுது அந்த மாதிரி கேக்குதுங்க. அவர் லூசு மாதிரி தான் சொன்னாரு, லூசு மாறி, அவ்வளவுதான். லூசு மாதிரி தான் சொன்னாரு. இல்ல அது உங்க வாய்ஸ் ஓவர்லாப் ஆகி அப்படி உங்களுக்கு கேட்டுச்சுன்னா எனக்கு என்ன பாயிண்டா பண்ணுறது? எடுத்துன்னு வராரு. பூஜை அந்த மாதிரிலாம் பேசல, கணக்கா என்ன அந்த மாதிரி பேசல. இந்த விஜய்னு ஒரு Okay, பைத்தியக்காரர் கார்த்தி, இருக்கான், அந்த ஒரு பைத்தியக்காரன் தான் எடுத்து போட்டு அதை கெட்ட வார்த்தை பேசிட்டாரு அவன் பரப்பிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நீங்க சொல்றத உண்மைனா நான் அதை அவனே வந்து அது இல்லங்க எனக்கு தப்பா கேட்டு தம்பி அந்த ரெக்கார்டிங்க நீங்களே கேளுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. லூசு மாதிரி தான் சொல்லிருக்கு, லூசு மாதிரி. நீங்களே அந்த ரெக்கார்டிங் நான் கேட்க போறது கிடையாது. விஷயம் அந்த காரணம் அந்த ஆர்வக்குள்ளார இருக்க நான் விஜய்ன்ற ஒரு அதை நான் ஏத்துக்கிறேன்.
இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு எல்லாம் எப்படின்னா கேள்வி இல்லங்க இப்ப கேட்கறதுக்குள்ள நீங்க நம்ம இப்ப நம்ம பேசிட்டு என்ன இருந்தோம் நம்ம என்னன்னா நீங்க யோசிக்கணும்ல. பயங்கரமா பேசுறீங்க, நீங்க பயங்கரமா கோவப்படுறீங்க அப்படின்னா நான் வந்தோடனே என்ன இப்ப நான் ஸ்பீக்கர் கிடைச்சோடனே ஆரையும் பத்தி தப்பா பேசிட்டு இருக்கேனா? இல்லங்க இந்த எவ்வளவு ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ் வராங்க, அப்ப அதுல ஏங்க மோஸ்ட் அதுக்கு அதுல அதுக்கு பேசுறது பேசுறவங்களா நீங்க நீங்க பேசுறீங்க, இல்லங்க இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு சார்பு பேசுறதுல இருக்குமா இல்லையா? இப்ப நீங்க இல்ல இருங்க, பேசுறதுல உங்களுக்கு ஒரு ஒருத்த சார்பு ஒருத்த இருக்கும். வந்து கேவலமா நீ திட்டி தம்பியை கேட்கிறான். பிடிக்கணும், ஏன்டா அவன் தம்பியை ஸ்பேஸ்ல பிடிக்கணும். பேசுறவன் யாருக்குமே அறிவு இல்லையாடா? எல்லாருமே கார்த்தி அது கமெண்ட்ல கேக்குற நம்ம கமெண்ட்ல வந்து நம்ம ஒதுக்கிட்டு போயிடலாம் கார்த்தி. அதையும் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, நான் ஏத்துக்கிறேன். இல்ல கார்த்தி இப்ப இவர் கமெண்ட்னா நீங்க பேசுறா மட்டும் தான் கார்த்தி, பார்க்க இவர் மாட்டீங்க, எல்லாருமே பேசினே வந்து பார்க்கலாம். இங்க இன்னும் நான் ஒன்னும் என்ன பேசாத மாதிரி பேசுறேன் நான், பேசின்னு என்ன இருக்காரு. இல்ல நீங்க மரியாதை இல்லங்க, கொடுத்து பேசுறீங்களா? வேற யாரு ஹட் பண்ணாம என்னையாவது நான் என்ன ஹட் பண்ணி மத்தவங்களை பேசினேன் அப்படின்னு திரும்ப சொல்லுங்க. திரும்ப டார்கெட் ஐயப்பா சரி விடு, என் தப்பு தான், தம்பிக்கு நான் தானே கொடுக்க சொன்னேன் ஸ்பீக்கர். இந்த டார்கெட் தம்பி எல்லாருமே எப்படின்னா இந்த படத்துல அப்படிலாம் கம்பேர் பண்ண வேணாம். நம்ம புரியாத தெளிவுபடுத்திக்கலாம். நான் எந்த புரியாத இடத்துல பொருளை தெளிவுபடுத்தி ரகுவரன் மாதிரி ஐநோ கார்த்தி எந்த இடத்துலயும் என் மேல தப்பு இருந்தா திருத்திக்க கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். சரியா? நான் பேசினதா ரைட் அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல நான் கிடையாது. அப்படியே பேசிட்டு இருக்கீங்க, அப்படியே பேசிட்டு இருக்கீங்க, திரும்ப திரும்ப ஒரே அத மட்டுமே இல்ல கார்த்தி. இப்ப நான் வாடா போடா இப்ப பேசி அவரு என்னப்ப இதா ஆயிப்போச்சு உனக்கு. பேசாத ஒண்ணு பேசிட்டான்னு வந்து இவர் பேசினாரு. வேற யாருக்கா ஸ்பீக்கர் கொடுங்க. புருஷன் பொண்டாடி சண்டைலாம் இப்படிதான் போட்டுக்கோங்க நினைக்கிறேன். தெரியல, அப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி. இல்ல கார்த்தி அந்த விஜய் அன்னைக்கு அந்த ட்வீட் போட்டாரு. லவ் பண்ற காலத்துல இப்படித்தாங்க சண்டை வரும். நீ சொன்னல என்ன சொன்னேன் அன்னைக்கு, அதை சொன்னல அன்னைக்கு என்ன சொன்னேன், வேணும்னு தான் சொன்னேன், விட்டுரு என்ன விட்டுரு. இந்த மாதிரி தாங்க பேசிட்டு இருக்கோம் நம்ம லவ்வர்ஸ். அந்த மாதிரி ஆமா ஆமா. இல்ல நீ அன்னைக்கு கொஞ்சம் வேணும் தான் சொன்னேன். வேணும்னு என்ன சொன்னேன்? இல்ல நான் நீ கோவமா அப்படிலாம் சொல்லல, நீங்க ஒரு வரைமுறைகள் கொண்டு வாங்க கார்த்தி, வரைமுறைகள் கொண்டு வாங்க கொஞ்சம். இல்ல நீ வேணும்னு தான் சொன்னேன், எனக்கு தெரியும். மனசுல தான் சொன்னேன். இப்படிதான் பேசிட்டு இருப்பான் அப்பெல்லாம். நான் 17-18 வயசு இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் 2 மணி நேரம் பேசிட்டு இருப்பேன் போன்ல, திரும்ப ஒரே விஷயத்த. நானும் பேசுவேன் இந்த மாதிரி, நான் லவ் பண்ண பொண்ணும் பேசுவோம், இப்படியே சண்டை போட்டுட்டு இருப்போம் 2 மணி நேரம். டேய்பூசி என் பொழப்பு. நீங்க லவ் பண்ணதே இல்லைன்னு நிஜமா லவ் பண்ணிருக்கீங்களா அதுக்கு முன்னாடிலாம்? இல்ல பண்ணிருக்கேன் முன்னாடி. சூப்பர். அதான் சொல்றேனே, அப்ப அப்படிதான் ஒரே விஷயம் என்ன பேசணும். கடைசியா என் கூட எல்லாம் ஒருத்தன் வந்து என் ஃப்ரெண்டே வந்து கடுப்பாயி அவனே ஓடிட்டான். இந்த மாதிரிதான். என்னடா ஒரே விஷயம் திரும்ப பேசிட்டு இருக்க. நீங்க போய் சொல்லிருக்கீங்க மச்சான் இன்னைக்கு பிரச்சனை நான் வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காதுங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இதே பிரச்சனை, ஒரே வார்த்தை தான் திரும்ப ஓட்டிட்டு இருக்கோம். நீ சொன்னல அதை சொன்னால இப்படி சொன்னல, இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன், இல்ல நீ தெரிஞ்சா சொன்ன, சரி ஓகே விடு, என்ன ஓகே விடு, என்னத்தை ஓடுறது, இப்படியே பேசிட்டு இருப்போம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படியே ஓடிட்டு இருக்கும்ல, இப்படி ஆயிப்போச்சு ஸ்பேஸ். கடைசியில 2 பேரும் ஒண்ணு சேர போறதே இல்லடா, எதுக்குடா இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. அதான் கடைசியா இவ்வளவு கிளைமேக்ஸ் ஒண்ணுதானே. இப்பெல்லாம் மனநிலைமை என்ன ஆச்சுன்னா, எவனா கெட்ட வார்த்தை திட்டினா கூட திட்டு போடா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனால அதெல்லாம் திரும்ப வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. நேத்தோ முந்தானத்தோ ஏதோ ஒரு மூட்ல திட்டிருப்போம், ஏதோ ஒரு மேட்டரா அப்படி. அப்ப நான் நேத்தோ முந்தனாக போட வாடான்னு பேசிருப்பேன், அதை இன்னைக்கு வந்து பேசுறது என்ன? இல்லங்க, அத வந்து கேஷுவல் எடுத்துக்கூடிய இடத்துல நான் இருக்குங்க. அது யாரும் கேட்க போறது அவ்வளவுதான். யாரும் கேட்க முடியாது கேள்வி. அப்புறம் எதுக்கு மட்டும் நீங்க சீமானை மட்டும் கேள்வி கேக்குறீங்க? விஜயலட்சுமி போட்டா என்ன போடாட்டி என்னதான் பிரச்சனை? சீமான் கூட தான் சொன்னாரு போன வைடா அப்படின்னாரு. யார கேள்வி கேட்டாரு, அதுல என்னதான் பிரச்சனை? கார்த்திட்ட கேட்டாரு, இப்ப கேக்குறவன்ட்ட கேட்டாரு. அதே எப்படி நீங்க ஒரு சொல்யூஷனுக்கு வர்றீங்கல்ல, ஓகே அது அவங்க சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம இந்த ஸ்பேஸ்ல இவ்வளவு பேர் பேசுறோம், அதுவே நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நேத்து நடந்ததை விட்டுருங்க அப்படின்ட்டு. அப்புறம் இதை கொண்டு வரணும்.
தம்பி டைவர்ட் பண்ணி போதீங்க. நான் கேக்குறது பிஜேபி இல்லங்க 23 இன்னொருத்தர் இப்ப தொகுதியில கேட்டாரு, கேள்வி கேட்டார்ல, அதுக்காக நான் கேட்டேன். ஏங்க தம்பி அடுத்த கட்ட ஜூன் தொகுதியில 4க்கு அப்புறம் என்ன ஏங்க நம்மளுக்கு என்ன ஏங்க குழப்பம் பிஜேபி என்ன 23 தொகுதியில பிஜேபி சிம்பல் நிக்கிற வாங்குற ஓட்டை விட நாம் தமிழர் ம், ஓட்டு கம்மியாயிருச்சுன்னா நீங்க கட்சியை ம். கிளப்பீங்களா மாட்டீங்களா? அதை மட்டும் பதில் சொல்லுங்க. மறுபடியும் எனக்கு டைரக்ஷன்லயே என்னன்னா, போறீங்களா என்ன பண்ண என்கிட்ட ஒரு போறீங்கன்னு கேள்வி கேக்குறாங்க. இருக்கு. பிஜேபி ஜெயிச்சா மோடிக்கு பிரதம மந்திரி பதவி கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு கேக்குறான். கொடுப்போம். அதுக்கு பதில் 2029 அவர் சொல்லுங்க. தான். 2047 அவரு வரைக்கும் அவர் தான். 2029 அவர் தான். ஓ சரி 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 சரி. அதான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க பதில். ஓகே, உங்க கேள்வி திரும்ப கேளுங்க. ஜூன் பிஜேபி 4க்கு அப்புறம் பிஜேபி டைரக்ஷனுக்கு சிம்பல் நிக்கிற போறீங்களா? குறுக்க பிஜேபி அவர் கேள்வி சிம்பல் நிக்கிற கேக்குறாங்க, குறுக்க பேசுறீங்கன்னா அவர் பேசுறது கேட்காது. பிஜேபி சொல்லுங்க. சிம்பல் நிக்கிற பிஜேபி இண்டிவிஜுவலா நாம் தமிழர்ல தமிழையே அதாங்க தமிழையே கிளிப்பார்ல பிஜேபி வந்து வாய தனியா திறந்தா வந்து நிக்கல. தமிழையே வந்து பொலிவார்ல வாய திறந்தா அவர் இண்டிவிஜுவலான்னு சொல்லிட்டு போனார்ல. இல்ல இண்டிவிஜுவலா இந்த இடத்துல பிஜேபி வந்து சிம்பல் நிக்கிற தமிழ்கிட்ட நம்ம பிஜேபி வந்து சிம்பல் நிக்கல இல்ல இல்ல கார்த்தி இல்ல பிஜேபி கார்த்தி இல்ல கார்த்தி அது ஒரு நிமிஷம் முடிஞ்சுங்க. இருங்க. உங்க ஐயோ அதை பாயிண்ட் விடுங்க டேக்கன், உங்க பாயிண்ட் டேக்கன், உங்க பாயிண்ட் ஏங்க, டேக்கன். அதை நீங்க ஒண்ணு விடுங்க. சொல்றீங்களா, அதை நான் ஒரு நிமிஷம் ஏத்துக்கிறேன். இருங்க. பிஜேபி இங்க இண்டிவிஜுவலா வந்து 23 தமிழ தொகுதியில் வந்து நிக்குது இல்லையா? தமிழ்லயே தமிழை தமிழ் பத்தி கிளிப்பா நீங்களே சொல்றீங்க. நம்ம தூய தமிழ் தான் பேசுறோம் அப்படின்னு தான் தம்பி நீங்களே தம்பி சொல்றீங்க. இது நீங்க எப்படி பாயிண்டே சொல்றீங்கன்னா கிடையாது நல்ல ஒடியா. கேள்வி அடுத்த கேள்வின்னு ஐயோ போயிடுங்க. இதுக்கு பாயிண்டே இல்ல கிடையாது கார்த்தி ஒடியா. கொஞ்சம் இல்ல இது பாயிண்டே கார்த்தி கிடையாதுன்ற. நீ தமிழ்ல பேசு, தெலுங்குல பேசு, எனக்கு பிரச்சனை இல்லை. 23 தொகுதியில அது பிஜேபி ஏன் சிம்பிள் பாயிண்ட் நிக்கிற கிடையாது. இடத்துல இங்க வந்து தெலுங்கு பேசுவாங்களா தமிழ் நான் பேசுவாங்க, ஏன் பாயிண்ட் கேட்கிறேன். கிடையாது. நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லு. நீ 23 தமிழ் போற இடத்துக்கே நான் கேக்குறேன் கார்த்தி. ஏய் நான் சொல்றதுக்கு பதில் நீ சொல்லு. சீமான் பேசுனத கேளு. ஓடாத, சீமான் பயப்படாத, இல்ல கார்த்தி, ஓடாத. சீமான் பேசுனத பயப்படுறதுக்கெல்லாம் உங்ககிட்ட என்ன இருக்கு? பயப்படாம ஓடாம பதில் பயப்படுறதுக்கெல்லாம் சொல்லுங்க ஒண்ணும் இல்ல. தம்பி. ஒரு இடத்துல பயப்படுறதுக்கெல்லாம் அதான் பயப்படாம எப்படி சொல்ற, கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லாம இதெல்லாம் பயப்படாத 23 தொகுதியில அரட்டிக்கிட்டே இருப்பான் 23 காலம் தொகுதியில ஃபுல்லா. கேள்வி தாமரை தெளிவா சிம்பல் இருந்தா நீ நிக்குது. எதுக்கு பயப்படாத எதுக்கு சொல்லிட்டு இருக்க? கேள்வியே கேட்க விரும்பல பாத்தியா தம்பி. நீ 23 தொகுதியில தாராளமா கேள்வி கேளு. நான் என்னன்னா சீமான் சொன்னது நீ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கேள்வி பயப்படுறிய கேளு. தம்பி. அதுதான் பயப்படுற நான் வந்து உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ பயப்படுற நான் பிஜேபி அப்போசிஸ் பண்றப்போ நீ ஏன் பயப்படுற நான் கேள்வி கேட்டு கேள்வி தெளிவா கீழே அவ்வளவுதான். நீ ஏன் சும்மா பயப்படுற ஏறுக்கிறவனுக்கு எல்லாம் பூஸ்ட் ஏத்திட்டு இருக்க? 23 தொகுதியில தாமரை சிம்பல் நிக்குது இல்லையா? அந்த ஓட்டை விட 39 தொகுதியில இங்க மைக் சின்னம் ஓட்டு கம்மியா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதை சொல்லு. அது ஏன் 39 23 எதுக்கு போய்கிட்ட? அது அந்த கால்குலேஷன் தப்புதான். சீமான் பேசுனதே தப்புதான். நீங்க ஒரு 23 தொகுதியில நிக்கிறீங்களா பிஜேபி கூட்டணியில இருந்து? அங்க என்ன கால்குலேஷன் வருது பாக்கலாம். June 4 தெரியும், அப்ப பேசிக்கலாம். வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அதை சொல்லு. எப்பா நான் தான் சிம்பிளிஃபையா முடிச்சிட்டேன். சீமான் சொன்னதே தப்புதான். ஆமா, சீமான் சொன்னது தப்புனா இல்ல தப்பா பேசிட்டு இருப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் மைக் கிடைச்சா பேசிட்டோம். யாரு சரியா பேசுறா? மைக் கிடைக்குது, யார் சரியா பேசுறா? இல்ல அப்படி வேணாம், நம்ம ஒரு முடிவுக்கு வந்துரும். இல்லன்னு இருக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் வரான் டீ குடிக்கிறான், என்னோட இல்ல நிலைப்பாட்டை நான் சிங்கத்துக்கு சொல்றேன். வந்துடுறான், வரான் டீ குடிக்கிறான், நான் வந்து நாம் சிங்கத்துக்கு வந்துடுறான், நான் ஒண்ணு சீமான் வரான் பிஸ்கட் சாப்பிடுறான், உள்ள சிங்கத்துக்கு மிருகத்துக்கு வந்துடுறான். அந்த மாதிரி கதையை விடக்கூடாதுல்ல. கார்த்தி நீ வேணும்னா அண்ணாமலைன்னு நினைச்சு நீ பேசலாம். நான் சீமான் கிடையாது சரியா? நான் அந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆள். நிலைப்பாட்டை எடுக்கிறோம். இவ்வளவு பேசிட்டீங்கல்ல இல்ல நீ பேசுறது அப்படித்தான் இருக்கு. நீ அண்ணாமலைங்கிற கட்சியெல்லாம் கிடைக்கல, தோல்வி ஒத்துக்குவீங்களா கேக்குறேன். கட்சியெல்லாம் கிடைக்க மாட்டீங்க. நீ பேசுறதே நீதான் அண்ணாமலை, நீதான் தமிழுக்கு பாஜக தலைவர். திருநிதி வசூல் பண்ணோம், அதெல்லாம் இருக்கு. உங்க கட்சிக்கான தோல்வி இருக்கு. இல்ல அது பண்ணணும். சொன்னா எப்படி கிடைக்க முடியாது? தோல்வி ஒத்துக்குவீங்களா? தோல்வி ஒத்துக்குவீங்களா? பணம் கொடுத்தா நீ என்ன பாராட்டி இருக்க இல்லையா? அதுக்கு கேள்வி கேட்டா சொல்ல மாட்டேன். அப்ப நீ பாராட்டுற இதையா கேள்வி பண்றேன்னு கேட்டா கேள்வி பண்ணலையே தம்பி. நான் கேள்வி பண்ணலையே தம்பி. கட்சியை நடத்தணும், கட்சியை நடத்தினா அதை நம்பி ஆளுங்க இருக்காங்க, இதுல பண்றாங்க. அப்புறம் எங்களுக்கு பணம் கொடுக்குது. இல்ல எங்களுக்கு என்ன பேங்கா பணம்? அரசியல் கட்சிக்கு ஏதாவது பேங்க் பணம் தருமா? தேர்தல் பத்திரம். ஆமா, தேர்தல் பத்திரம் மூலமா பணம் வாங்கினது. தேர்தல் பத்திரம் மூலமா பணம் வாங்கினவங்கள தேர்தல் பத்திரம் பேங்கா கொடுக்குது. அது டொனேஷன். யாரு எஸ்பிஐங்கிறது? யாரு பேங்கா? எஸ்பிஐங்கிறது பேங்கா யார் மூலமா வருது? என்ன எஸ்பிஐ பேங்கா கொடுக்குது? எஸ்பிஐ பேங்க் எவனோ ஒருத்த பாண்ட் வாங்கி கொடுக்குறது வருது. எஸ்பிஐங்கிறது யாரு? அதுவே தெரியல. எஸ்பிஐங்கிறது ஒரு தற்சார்பு வங்கியா? யாருடைய நிறுவனம் மூலமா? ஏங்க அப்ப உங்களுக்கெல்லாம் காசு யாருங்க குடுக்குறாங்க? எஸ்பிஐ பேங்க்ல போய் பணத்தை நீ பணம் வச்சிருந்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்ல வந்து அது ஒரு டிடி வாங்கி டிடி என்ன தெரியுமா
தம்பி? டிமாண்ட் டிராஃப்ட். ஆமா நீ முதல்ல டிடி மாதிரி நீ டிடி டிடி மாதிரி ஒன்று வாங்கி டிமாண்ட் கொடுக்குறதா? டிராஃப்ட்டுக்கு போயங்க நீ ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது அதே தேவையில்ல தமிழ்ல சொல்லு. கார்த்தி. அதுவே நீ தமிழ்ல அது சொல்லிருக்கணும். தேவையில்ல. எதுக்கு அதுவே நீ நீ டிடி தமிழ்ல தானே கேட்டேன். சொல்லிருக்கணும். நீ இல்ல அதுவே டிடிக்கு நீ தமிழ்ல தமிழ்ல சொல்லிருக்கணும். டிடினா என்ன தமிழ்ல கேளு, நான் தமிழுக்கு அது பதில் சொல்றேன். சொல்லு, தமிழ்ல சொல்லு. அதுதான் நான் தான் என் கேள்வி ரொம்ப கிளியர். டிடினா என்னன்னு தமிழ்ல கேளு, நான் அதுக்கு தமிழ்ல பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். அதுதான் தமிழ்ல சொல்லு, தமிழ்ல சொல்லு. ஏய் என் கேள்வி புரியுதா இல்லையா? நீ தமிழ் தானே பேசுறீங்க. டிடிக்கு நீ தமிழ்ல சொல்லு, நான் அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். நான் ஏன் தமிழ்ல சொல்லணும்? நான் தமிழரா? அப்ப நான் ஏன் தமிழ்ல சொல்லணும் உனக்கு? இல்ல டிடி மாதிரி வந்து எஸ்பிஐ பேங்க்ல எடுத்து கொடுக்கறது எலக்ட்ரல் பாண்ட், அவ்வளவுதான். ஓகே, அது இஷ்யூ ஆச்சா இல்லையா? இஷ்யூ ஆச்சா இல்லையா? அது ஆனா ஆயிட்டு போகுது. உங்களை யாரும் மதிச்சு கொடுக்கல, டொனேஷன் கூட அவனுக்கு கொடுக்கல. அப்ப பாரு, உன் சைட்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீ கடந்து போயிருவ. அப்ப நீ அடுத்த சைட்ல ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மட்டும் அப்படி நியாயமா பதில் சொல்லணும் ஏன் எதிர்பார்க்கற? நீங்க தானங்க உருட்டுனீங்க. இப்ப பேங்க்காரன் காசு கொடுக்குறாங்க. யாருதான் இங்க ஊர்ல எம்பி எம்எல்ஏ வச்சிருக்கு, எம்பி எம்எல்ஏ வச்சிருக்க கட்சிக்கு அவனுக்கு கொடுக்கல. யாரு ஊர்ல அண்ணாமலை ஊர்லயா? அமித்ஷா கொடுத்திருப்பாங்க. ஏதோ எம்பி எம்எல்ஏ வச்சிருந்தா கொடுத்திருப்பாங்க. எதுவுமே இல்லாத கட்சிக்கு எப்படி கொடுப்பாங்க? ஏன் எதுவுமே இப்ப எதுவுமே இல்ல, கவுன்சிலர் கூட இல்லாத கட்சிக்கு எப்படி கொடுப்பாங்க? எது இப்ப யாருமே எங்களுக்கு நிதி கொடுக்கல நீங்க யாராவது இங்க கேட்டாங்களா? இது என்ன பதில்? அவங்க எல்லாம் பேங்க் மூலமா கொடுத்தாங்களா இல்ல எது கொடுக்கணும்? அப்பெல்லாம் வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கன்னு நீங்க சொல்றீங்க. இல்லங்க, கொடுத்தவங்க எல்லாம் பேங்க் மூலமா கொடுக்கலையா? சரி, நீ உங்களுக்கு யார் நிதி கொடுத்தாங்கன்னு நீங்க வெள்ளை அறிக்கை விட்டுருங்க பாப்போம். நீங்க தான் அவ்வளவு யோகியம் இல்ல, வெள்ளை அறிக்கை விடுங்க. ஆன்லைன் போர்ட்டல்லே தான் நடக்குது. நீங்க எந்த கட்சிக்கு தகுதி இருக்கு? இது பேங்க் மூலமா நடக்காம வேற எப்படி நடக்குது? ஆன்லைன் போர்ட்டல் எடுத்து காட்டுங்க பாப்போம். எவ்வளவு வாங்கியிருக்கீங்க நிதி போன வருஷம்? அப்புறம் எதுக்கு கேள்வி கேக்குற கார்த்தி யாரு? கவர்மெண்ட் யாரு? உங்க கட்சி தானே இருக்கு. கேள்வி கேட்க சொல்லு. ஆன்லைன் போர்ட்டல் இருந்துச்சியா? நீ மறைமுகமா கருப்பு பணம் அது இவன் கொடுக்கறான்னா நீ கேக்குறதுல ஒரு கேள்வி நியாயம் இருக்கு. ஆமா, அதான் வாங்கிருக்காரு. ராஜவேல் சொல்லிருக்காருல, கருப்பு பணம் வாங்கினத ராஜவேல் நாகராஜன் சொல்லிருக்காரு. அதுதான். அப்புறம் என்ன ராஜவேல் நாகராஜன் உங்க கட்சியில உங்க கூட 10 வருஷமா டிபார்ட்மெண்ட் யாரு? 10 வருஷமா டிபார்ட்மெண்ட் எல்லாம் கையில வச்சிருக்காரு. இன்கம் டாக்ஸ் திருட்டுத்தனமா வாங்கி செலவு பண்ண என்ன பண்ண முடியும்? அதான் ஆன்லைன் டிபார்ட்மெண்ட் சொல்லியாச்சு. திருட்டுத்தனமா வாங்கினவன என்ன பண்ண முடியும்? இல்லங்க, பேங்க் தான் அதுவும் நிதி இல்லங்க. ஆமாங்க, ஆன்லைன்ல ஷோ பண்ணிட்டு தானே இருக்கு. நம்மளுக்கு வண்டி வேற இடத்துல இருந்து தான் வருதா? நம்மளுக்கும் அதே பேங்க்ல இருந்து தான் வருது. பேங்க்ல இருந்து வருதுன்றீங்க. பின்ன பேங்க்ல இருந்து யார் வருது? யார் கொடுக்கல? உங்க அண்ணன் வச்சிருக்க கார் உங்க அண்ணன் பேர்ல இருக்கா? யாரு? உங்க அண்ணன் வச்சிருக்க கார் உங்க அண்ணன் பேர்ல இருக்கா? சரி, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேக்குறது உங்க அண்ணன் வச்சிருக்க கார் அவர் யார் காரு? இல்ல, இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம். அவர் கார் தானே? அவர் கார் இல்ல கார்த்தி, எதுக்கு நான் இது கேட்க வரேன்னா, நீயே சொல்லிருக்கேன் கார் வச்சிருக்கெல்லாம் ஒரு கேள்வியை கேட்கணுமான்னு. இன்னொருத்தன் அரசியல் பேசும்போது நீ அங்க போய் எலக்ட்ரல் பாண்ட கேட்டினா இந்த கேள்வி கேட்போம்ல. இல்ல கார்த்தி, அதுதான் ஏன் டொனேஷன் வாங்குனீங்க, உங்களுக்கு ஏன் டொனேஷன் கொடுத்தாங்கன்னு கேட்டா அந்த கேள்வி கேட்டா நீ கேட்கக்கூடிய கேள்வி உங்ககிட்ட முரண்பாடுனா உங்ககிட்ட நான் அந்த கேள்வி கேட்பனா மாட்டேன். எனக்கு பிரச்சனையே இல்லையே. இங்க பாருங்க, நீ எப்பவுமே அந்த கேள்வி கேளு. நீ எப்பவுமே அந்த ஒரே மாதிரி கேள்வி கேளு. இன்னும் ஒரு மாசம் ஆனாலும் இந்த கேள்வியை கேளு. ஸ்டாண்டா நில்லு. நான் அதுக்கு அது வேற. சரியா? நீ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இல்ல கார்த்தி, உன் ஸ்டாண்டே இன்னொருத்தன் இல்ல கார்த்தி கேட்டிருக்கேன். எலக்ட்ரல் பாண்ட் பத்தி அது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. ஒரு கட்சிக்கு காசு கொடுக்கிறது ஒரு மேட்டர்னு கேட்டிருக்கேன். அதை ஏத்துக்க மாட்டேன். அப்ப அதை ஏத்துக்க மாட்டேன், இதுக்கு பதில் சொல்லு. அதுதான் நான் ஏன் உன் அரசியலை பத்தி என்கிட்ட கேள்வி இருக்குல்ல, நீ வந்து பேசாம இருக்கும்போது ஒருத்தங்கிட்ட கேள்வி கேட்கும் போது நீ அதுக்கு போய் விழுவ. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு. ஆனா உனக்கு கேள்வி கேட்கணும்னா அந்த கேள்வி கேட்ப. இது என்ன அரசியல் அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுல என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. கேட்க கூடாது. ஆமா, கேட்க கூடாது. ஆமா, தப்பான கேள்வி கேட்க கூடாதுல்ல. அதுதான் நீ என்ன அரசியல் பேசுறீன்னு தான் நான் கேக்குறேன். அதுதான் உங்க அண்ணன்ட்ட கேக்குறேன் நானு. நீங்க அடுத்தவனாலும் லஞ்சம் வாங்கன்னு பேசுறீங்க. நீயே கார் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுவே வந்து இன்னொருத்த கொடுத்து காசு தானே. வீடு வச்சிருக்கீங்க, அது இன்னொருத்த கொடுத்து காசு தானே. அதுவே ஊழல் பணம் தானே. என்ன ஊழல் பணம்? என்ன விருப்பப்பட்டு அதே மாதிரிதான் விருப்பப்பட்டு தான் எலக்ட்ரல் பாண்ட்ல கொடுத்தாங்க. விருப்பப்பட்டு தான் கொடுத்தாங்க எல்லாரும். எலக்ட்ரல் பாண்ட்ல விருப்பப்பட்டு தான் கொடுத்தாங்க. உனக்கு என்ன பிரச்சனை இதுல? உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, பின்ன என்ன விருப்பப்பட்டு கொடுத்தாங்க. உங்களுக்கு மட்டும் விருப்பப்பட்டு அண்ணனுக்கு மட்டும் கார் வாங்கி கொடுப்பாங்க. அண்ணனுக்கு வந்து பங்களாக்கு வாடகை கொடுப்பாங்க. அண்ணன் லக்ஸரியா டிஷர்ட் வாங்கி போட்டுக்கலாம்.
இம்போர்ட்டட் டிஷர்ட் வாங்கி போட்டுக்கலாம், ஜீன்ஸ் வாங்கி போட்டுக்கலாம், ஷூ வாங்கி இன்னைக்கு போட்டுக்கலாம், உங்களோட அதுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க விருப்பப்பட்டு. இன்னைக்கு அண்ணனுக்கு மட்டும் ஐபிஎல் உங்கள் பார்க்க ஒரு வந்தாரு, ஒரு டிக்கெட் எடுத்து கவுன்சிலர் வந்தாரா இல்ல ஓசி டிக்கெட்ல ஒரு வந்தாரா? கவுன்சிலர் எங்க கூட அவங்க எல்லாம் நீ சீஃப் இல்லாதவருக்கு ஆச்சரியப்பட்டு கெஸ்ட் அவங்களெல்லாம் போஸ்ட் ஒரு கூப்பிடுவாங்க. போட்டுருக்க. கவுன்சிலர் கூட இல்லாதவருக்கு அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு சீஃப் எல்லாத்தையும் கெஸ்ட் கொடுப்பாங்க. அவங்களெல்லாம் நீ கூப்பிடுவாங்க. வழக்கமா பேசுறத எனக்கே போர் அடிக்க. சும்மா அந்த உடனே தூக்கிட்டு வந்துரு ஒரு கவுன்சிலர் கூட நீ என்ன ஜெயிச்சிருக்க அப்படின்னு. அதுவா அரசியல்? நீ தம்பி வேணா தம்பி அதுதான் அரசியல், அண்ணாமலை நம்பிக்கை எல்லாம் சீஃப் ஆகல, நான் கெஸ்ட் அதுவும் குறுக்கிட அவங்களே அதை கிடையாது. வச்சுக்கிட்டு கூப்பிடுவாங்க. காசு சம்பாதிக்கிறீங்களே, அதை இருக்கட்டும். வச்சு காசு சம்பாதிக்கிறீங்க. அப்புறம் என்ன 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 காசு சம்பாரிச்சு சேர்த்துட்டாங்க? என்ன சேர்த்த அப்ப வேண்டியிருக்கு? அண்ணாமலையும் காசு ஆல்ரெடி சம்பாதிக்கிறாருன்னு சேர்த்துட்டீங்களே, ஒத்துக்கிறியா? சரி, ஓகே, ஆல்ரெடி அண்ணாமலையும் சேர்த்துட்டீங்களே. அப்படிதான் காசு சம்பாதிக்கணுங்கிறது ஒத்துக்கிறியா? அதுதான் அரசியல், எங்க இப்படிதான் ஒரு அவர் பேட்டர்ன் ஐபிஎஸ்ங்க, இருக்கு. அவருக்கு சம்பளம் வராங்க. ஆதரவாளருக்கு ஐபிஎஸ்னா எனக்கு புரியல. சம்பளம் வராங்க மாசம் மாசம். இருக்கட்டும், உங்க அது அவர் அண்ணாமலை என்ன இப்போ சம்பாதிக்கிறாரு, அவங்க வீட்டுல மாசம் மாசம் சம்பாதிக்கிறாங்க. எவ்வளவு அவர் வருது? ஆல்ரெடி அவர் மாசம் மாசம் எவ்வளவு வருது? சொத்து இருக்கு, விவசாயம் இல்லங்க, பண்றாங்க, அவருக்கு காடு மாசம் இருக்கு, மாசம் எவ்வளவு வருது? அத்தானுங்க உங்க அவருக்கு காடு அண்ணாமலையில இருக்கு, அவர் விவசாயம் பண்றாரு, எல்லாம் சம்பாரிச்சிருக்காரு. பண்றாரு. உங்க அண்ணன் மாதிரி ஊர் ஏமாத்தி என்னங்கடா சம்பாதிக்கல. எனக்கு ஒண்ணும் புரியல. தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலை தான் விவசாயம் பண்றாங்கிற மாதிரில இருக்கு உங்க பேச்சு. எனக்கு உங்க புரியல. அண்ணன் என்னதான் அண்ணாமலைக்கு பண்றாரு? கொடுக்க இருங்க, மாட்டாருங்க. அவர் உங்க மாசம் அண்ணன் மாசம் என்னதான் சம்பளம் பண்றாரு? வாங்கிக்கிறாரு. உங்க அண்ணன் என்னதான் பண்றாரு சொல்லுங்க. உங்க அண்ணனுக்கு ஏதாவது தொழில் இருக்கா? சீமான் 10 அவர் ஏக்கர் ஒண்ணுமே நிலத்துல விவசாயம் பண்ணலங்க, பண்றாரு. தொழில் அரசியல் ஏதாவது மட்டும் இருக்கா? பண்றாரு. அரசியல் மட்டும் தான் பண்றாரு. வாயை விக்கிறத தவிர வேற ஏதாவது தொழில் இருக்கா உங்க அண்ணனுக்கு? வாயை வித்தாலும் தெளிவா நிக்கிறான்டா. இருந்தாலும் இல்ல இல்லங்க விஜய் விட்டுறாங்க. காரணங்க உங்களை மாதிரி இப்ப ஒண்ணு இல்ல. நீங்க ஸ்டாண்ட் பையா அண்ணாமலையே அடுத்த 2027 நீங்க தெளிவா இருந்துட்டா நீ பேசுறது கேட்டுக்கிறேன் கார்த்தி. அது அண்ணாமலை மூலம் 2026 பிஜேபியில வந்து பேசு. இருக்காரான்னு பாக்கலாம். உனக்கு நான் பிரச்சனை என்ன? அதுதான் சொல்றேன். பிஜேபிக்கு அப்ப அண்ணாமலை நான் முதலே வந்தானே, தம்பி ஆரம்பிச்சல மலை வந்தானே, ஜூன் உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல அதை சொல்லு. இல்ல கார்த்தி, இப்ப நீ நீ வந்து என்னைக்கெல்லாம் 2026 நீ என்னைக்கு பேசுறேன்றல. ஜெயிக்க போறது இல்ல, நீ என்னைக்கு ஜெயிக்க இல்ல போறது இல்ல. கார்த்தி, உனக்கு என்ன இல்ல பிரச்சனை? கார்த்தி, அத பத்தி உனக்கு ஏன் அக்கறை? நான் தான் அப்ப நான் ஒண்ணு அதே மாதிரி கேட்டல, ஜூன் உங்களுக்கு நம்ம 4 என்ன பேசிக்கலாம்னு என்னைக்குமே சொல்றேன்ல. திருநெல்வேலி அதே வசூல் மாதிரி பண்ணிக்கிட்டு அண்ணாமலை என்னன்னா உங்களுக்கு ஜூன் என்ன 4 ஆப்போசிட் கட்சியில பேசிக்கலாம். காசை வசூல் பண்ணிட்டு திருநிதி தானே வாங்கிட்டு இருக்கோம். திருநிதி வசூல் பண்றதுல என்ன தப்பு? ஒண்ணும் இல்ல தப்பு தம்பி, இல்லையே. என்ன வசூல் தப்பு பண்ணி இருக்குன்னு சீமான் நான் என்ன கேக்குறேன். வசூல் வேணாலும் பண்ணி ஆவறாரு, லக்ஸரியா உங்களுக்கு இருக்க என்ன வேண்டியதானே? ஆக்குறான்னு கேக்குறீங்களா? அதே மாதிரி அண்ணாமலை இருக்கட்டியா உங்களுக்கு என்ன ஆக்குற? குடுக்கறவன். இப்ப நீ கார்த்தி எதுவும் 1000 இப்ப இந்த அக்கறை என்ன அப்படின்னு கேக்குறதுலாம் எவனும் அந்த 10 பைசா போட்டு விட்டீங்களா? இல்ல இல்ல, தெரிஞ்சேதான் போட்டவன் தாங்க. கேட்கல. அண்ணாமலை அரசியல் என்னன்னா தெரிஞ்சவன் தான் உங்களுக்கு போட்டு நான் விடுறாங்க. நான் என்ன கேனேனா திருநெல்வேலி கொடுக்கறதுக்கு? அதுதான் கேக்குறேன். கேனையா அண்ணாமலைக்கு ஓட்டு போறவன்ல கேனையனா தான் இருப்பான் அப்படின்னு நான் சிம்பிளா சொல்லிட்டு போயிருவேன். அவ்வளவுதான். சொல்லுங்க யார் சும்மா ஒரு வேணாம். 2 வருஷமா அரசியல் பேசுறவங்களும் அப்படிதான் இருக்க முடியும். அண்ணாமலைக்கு 15 திடீர் சொன்னாலும் அப்படிதான் இருக்க முடியும். 15 வருஷமா அரசியல் பேசி என்ன கிழிச்சிட்டீங்க நீங்க? ஹலோ தம்பி, நீங்க வந்து ஐயோ, அதெல்லாம் தேவையில்ல. நீ நீங்க என்ன பேசுறதுக்கு நான் தேவையில்ல? பதில் பேசுறேன். ஏன் அவ்வளவுதான். தேவையில்ல? ஆனா ஏன் யாரையும் வந்து தேவையில்ல? வாண்டடா போயிட்டு ஹட் பண்றங்க. இப்ப அண்ணாமலை அரசியலோ கார்த்தியோட அரசியலையோ முரண்பாடுகள் இருக்கானா அதை பத்தி பேசுவோம். ஆமா நீ ஆமா, இப்ப பேசும்போது அண்ணாமலை நான் டிக்கெட் பேசுறேன். எடுத்துன்னு அப்படித்தான் போனாரான்னு பேசுறது இங்க வந்து தேவை நம்ம வருதான்னு நீங்க கேட்டா, இல்ல. ஆமாங்க, ஆமா இப்ப எப்ப பேச அண்ணாமலைய வந்த வந்து இங்க நான் டிக்கெட் இல்ல வாங்காம போனது நீங்க தான் இரு பேசுனீங்க இப்போ. தலைவா, இரு தலைவா, அதுதான் என் கேள்வி கிளியரா புரிஞ்சுக்க. நான் சும்மா எடுத்துனே விட்ட ஸ்பீக்கர் கூடாதுங்க, கிடைச்சோட பேசணும்னு ஏய் பேசக்கூடாது. எரியா நம்ம என்ன பைத்தியக்காரங்களா இங்க கேட்டுக்கிறவங்க எல்லாம்? ப்ரோ நீங்க நீங்க என்ன அதான்டா பண்ணீங்க 2 நிமிஷத்துக்கு அதாங்க முன்னால? பைத்தியக்காரா, அதாங்க பைத்தியக்காரா நான் அண்ணாமலை சொல்றேன். டிக்கெட் வாங்கின்னு போனாரா இல்லையான்னு கேட்டீங்களா இல்லையா? அதான் பைத்தியக்காரா. அதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்ததெல்லாம் எதை வச்சு நான் அதை கேட்டேன்? நான் எடுத்தோன்னே எனக்கு ஸ்பீக்கர் நீங்க கிடைச்சோன்னே என்னன்னா அண்ணாமலை என்ன கேட்டுக்கோங்க. பைத்தியக்காரனா நான் இப்ப அண்ணாமலை ஆரம்பிச்சேன். பேசலன்னீங்களா? பேசுனீங்களா பேசலையா? சும்மா விட்ட எப்பா கூடாது. நீ தயவு செஞ்சு போ, நீ உருட்டாத, தயவு செஞ்சு போ. ப்ரோ நீங்க நம்புறீங்க இவரு சீமான் வந்து வந்து எல்லாம் பேசுவாரா? நம்ம பேசினா வந்து இவருக்கு காண்டா. ஏங்க இல்லங்க, நீங்க சொன்ன இப்ப நான் எடுத்தோன்னே ஆரம்பிச்சு நான் என் கேள்வியே என்னங்க நீங்க அப்படின்னு சொன்னீங்களா ஆரம்பிச்சா நீங்க சொல்லியாங்க? சொல்ற நான் ஏத்துப்பேன். சொன்னீங்களா சொன்னா கடைசி சொல்லுங்க, எதை வரைக்கும் வச்சுங்க சொன்னேன்? கடைசி வரைக்கும் இல்ல கடைசி எதுனா வரைக்கும் வச்சு எப்ப சொன்னேன்? கேட்டதுக்கு பதில் எப்ப சொல்லாம சொன்னேன்? தம்பி எப்ப கடைசி சொன்னேன்? வரைக்கும் எப்ப பாரு, சொன்னேன்? நீங்க தம்பி சொல்லவே தம்பி இல்ல. தம்பி கடைசி வரைக்கும் கேள்விக்கு பதில் சொல்லாம ஓடிட்டே இருக்காது. 23 தொகுதியில பிஜேபி நிக்குது இல்லையா? தாமரை ஆமா, சிம்பாலோட நீங்க 39 தொகுதியில வந்து கம்மியா ஓட்டு வாங்கிட்டா என்ன பண்ணலாம் அது சொல்லு. 23 தொகுதியிலையா? ஆமா 23 தொகுதியோட நீங்க 39 தொகுதியில ஓட்டு கம்மியா வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேசக்கூடாது. கட்சியை விட்டுட்டு டீலா இல்லையான்னு பேசுவோம். கட்சி கழிச்சிட்டு போனா எப்படிங்க இதெல்லாம் நீ வசூல் பண்றது? அதை பண்ண முடியாது. கட்சியில அழைக்க வேணாம். இனிமேட்டு இந்த வெட்டி சவலாடு இதெல்லாம் வந்து வாய்க்கிளி பேசுறது, ஓவரா பேசுறது இதெல்லாம் நிறுத்திக்கணும் கொஞ்சம். அது அது தேவையில்லாததா? இல்ல கார்த்தி, முடியும். எல்லாத்துக்கும் இப்ப நான் கட்சி சைட்ல இருந்துமே அது என்னங்க சும்மா சும்மா இங்க இதுக்கு கீழே வேலை பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல வேலை பாக்குறாங்க. இவரு எப்ப பார்த்தாலும்
ஆனா இது நடக்கலன்னா நான் கட்சியை கழிச்சிட்டு போயிடறேன் அப்படிங்கிறதுல ஆமா மாற்று கட்சியை கருத்து கழிச்சிட்டு எங்க போறேன்னு கட்சி சொல்றாரு. அதுக்கப்புறம் அது நடக்க இல்ல மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கட்சியை கழிக்க இல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல கார்த்தி, அப்புறம் ஒரு என்ன ஒரு கொஞ்சம் டைமும் பேசி விடு. விட்டுருவாங்களா அவரு? ஒரு கட்சி எத்தனை தடவை தான் கலைக்கிறது? அவர் போன வாட்டியே சொல்லியிருக்காருங்க, இந்த மாதிரி நான் கம்மியா வாங்கினா கழிச்சிட்டு போறேன்னு. வெறும் பேச்சு தான். ப்ரோ நீங்க எதுக்கு தமிழ் சொல்றேன்னா அதுக்கு பாண்டே வந்து அது தெளிவா கடந்து போயிட்டாரு. நான் இன்னைக்கு பாண்டேவோட ஏங்க இது கேட்டேன். பாண்டே உங்க ஏங்க உங்க சொம்பு பாண்டே கடந்து போவாரு. அதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல உங்க அந்த சொம்பு அந்த பாண்டே இன்டர்வியூலயே கடந்து போல. உங்களுக்கு என்ன தான் அங்க கடந்து சீமான் போனாரு? சொம்படிச்சிட்டு இருந்தாரு. யாருக்கு? சீமான் உங்களுக்கு சொம்புங்க தான் பாண்டே. சொம்படிச்சாரு. எங்களுக்கு எல்லாம் சொம்படிக்கிறாரு. உங்களுக்கு தான் அந்த சொம்படிச்சாரு. என்ன நான் சொன்ன சொம்படிக்கிறாரு? வீடியோல அந்த எங்களுக்கு வீடியோ உங்களுக்கு எங்களுக்கு தான் எல்லாம் சொம்பு சொம்படிச்சாரு. எங்களுக்கு சொம்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பாண்டியில உங்க ஆளு. ம் பாண்டே நாங்க ம் செஞ்சுட்டோமா கூட? வேணும்னா வேணும்னா ஒரு பெரிய பானையை தூக்கி வச்சுக்கோங்க. பாண்டியில சீமான் சொம்பு. எங்களுக்கு என்ன இருக்கு? ஓகே பாண்டே சொன்னா ஓகே பாண்டியோட வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். குறைஞ்சபட்சமா என்ன வரும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்ல வரோம் சரிங்களா? நீங்க பேசும்போது ஓகே இந்த ஹாஸ்டல்ல நீங்க நீங்க உங்களோட அண்ணனே விருப்ப அண்ணனே விருப்பத்துக்கு சொல்லி முடியறதுக்கு முன்னாடி பாண்டே வந்து முன்ஜாமீன் போறாரு. இல்லங்க அவர் சும்மா சொன்னாருங்க. என்னைய சும்மா சொன்ன என்ன சும்மா போற பக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்களா எப்ப பார்த்தாலும் சும்மா? யாருமே பாத்துக்கோ. அப்படித்தானே. அவர் ரொம்ப கிளியரா சொன்னாரு, இண்டிவிஜுவலா ஏ பிஜேபி வாங்க ரோட்டோட அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அண்ணாமலையே அப்புறம் போற என்ன? அண்ணாமலையே போற போக்குல நாம் தமிழர் கட்சியே இருக்கான்னு சொல்லிட்டு போறாரு. அதை விட இது ஒண்ணும் பெரிய இது இல்லையா? உண்மைதானே ஆமா அப்படிதான். bro, ஆமா உண்மைதானே இல்லைன்னா இருக்கட்டுங்க. உண்மைதானே அது நாம் உண்மைதானே தமிழர் கட்சி கட்சி இருக்காது. கரெக்டா தானே அது சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் உண்மைதானங்க. கட்சிங்கிறது கூட கிடையாதுங்க. அது என்ன எனக்கு புரியல. அப்ப எந்த அளவுக்கு வன்புணர்வு இருக்கு அப்படிங்கிறது தான். என்னது வெறுப்புணர்வு? என்னது வன்புணர்வா? எந்த கட்சி ஏங்க நீங்க எந்த பேசுறத எந்த விடயா? ஆமா நீங்க இல்லங்க. பேசுறத விடவா? என்ன என்ன நான் வெறுப்புணர்வா என்ன பேசினேன்? நீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எல்லாம் இல்லங்க, உங்க பேசும்போது அண்ணா. நான் பதிலுக்கு தான் பேசுவேன். நீங்கன்னா இருக்கட்டுங்க, நீங்க இல்லங்க, யாரா உங்க பேசிட்டோம். அண்ணாங்க. வாட் இஸ் ரியாக்ஷன் தானே? என்ன நடந்ததோ அதுக்கு தானே ரியாக்ஷன். இப்ப நான் ஒரு பாயிண்ட் நீங்கன்னா நீங்க கேட்கிறேன்ல, இல்லங்க, அவர் உங்க அண்ணாங்க. இல்லங்க அதை தாங்க சொல்றேன். அவர் பேசட்டும், நான் பேசட்டும், இல்ல சார்ந்தவங்க பேசட்டும், ஆதரவாளர்கள் பேசட்டும். தேர்தலுக்கு முன்னாடியே பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு அது இல்லையா, அண்ணாமலை ஒன்றும் கட்சியே தப்பா இருக்காதுங்க. சொல்லுங்க. கட்சி இருக்காது. இல்ல அதுவும் அது என்ன புரியல எனக்கு. கட்சியே இருக்காதுன்னு எனக்கு ஏங்க புரியல. உங்க இருக்குதா அண்ணா இல்லைன்னு வேணா பாரு. என்ன வேணாலும் பேசலாம், அவர் பேசக்கூடாது. அதுக்கான அர்த்தம் என்ன? புரியல. கட்சியே கட்சி இருக்காதுன்னா இருக்காது. அதுக்கு அர்த்தம் இருக்காது. என்ன? என்ன கான்பிடன்ஸுங்க அவ்வளவுதான். ஐயோ கார்த்தி, நீ கட்சி வந்து இருக்காது. எப்படி நம்புறது இருக்கும்? நம்பல அப்படிங்கறது அடுத்த விஷயம் சரிங்களா? கட்சியே இருக்காதுன்னா என்ன எப்படி மீனிங் இருக்கும்? ஆல்ரெடி விஜய்க்கு சொல்லுங்க. தொங்கிட்டு இருக்கீங்க நீங்க. எப்படி விஜய் கட்சியோட யாரு? போய் சேர்ந்துருவீங்க? ப்ரோ இல்லைன்னா இத்தனை விஜய் கட்சி வருஷமா கூட்டணி வச்சிருக்கீங்க. இல்ல கார்த்தி, நீ முத ஆண் பேசிட்டு மகனா இருக்கும் இருந்தா போதே இங்க ஆண் மகனா இருந்தா இல்ல திறனிங்க, கார்த்தி, ஆண் மகனா இருந்தா திறனிங்கன்னு இல்ல சொல்றீங்க. கார்த்தி, திடீர்னு பேசுறதுன்னா ஆண்மை நம்ம போயிடுச்சா இருக்கு பேசுவோம். உங்களுக்கு? விஜயோட கட்சியோட போய் இல்ல சேர்றீங்க. கார்த்தி, இல்ல கார்த்தி, நீ முத பேசும்போது இங்க டிவிகே பத்தி பேசக்கூடாது அப்படிங்கறத நீ ஸ்டிக் டிவிகே பண்ணிட்ட. பத்தி நான் திரும்ப நீ பேசல. நாம் தமிழர் தான் அப்புறம் பேசுறேன். விஜய்ன்னு சொன்னா யாரு நீங்க அது? தான் சொல்றேன். விஜய் உங்களை மதிக்கவே இல்ல. நீங்க ஐயோ தான் நான் சொல்லிட்டு இப்ப இருக்கீங்க. விஜய போற பத்தி பக்கம் நீங்க தான் விஜய் சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் உங்களை நான் மதிக்கல. வந்து இதுக்குள்ள இன்னைக்கு டாக்ல நான் விஜய் ஏதாவது நான் வந்து இன்க்ளூட் பண்ணேன். நான் நீ விஜய் விஜய் உங்களை சொன்ன இடத்துல மதிக்கவே நான் இல்லைங்க. கேக்குறேன். விஜய் உங்களை மதிக்கலைங்க. நீங்க தாங்க போற பக்கம்லாம் விஜய் விஜய்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நீ விஜயோட விஜய் உங்களை பிஆர்ஓவா இல்ல பிஏவா? விஜய் உங்களை இல்ல மதிச்சாரா? கார்த்தி வந்து விஜயோட ஏதாவது பிஏஓவா அறிக்கை இல்ல கொடுத்தாரா? இல்ல அது கிடையாது. விஜயோட நீங்க தானே தம்பி விஜயோட தம்பி பிஏ தம்பியோட ஜெகதீஷ் சேர்ந்துரும். பிளேஸ்க்கு வந்து நீ பிஏவா? தம்பியோட சேர்ந்துரும் நீங்க தானே இல்ல சொல்றீங்க. இல்ல கார்த்தி, நீ ஜெகதீஷ் பிளேஸ்க்கு பிஏவா? தமிழ் என்ன வழிகளுக்கு சீமன் இத்தனை சீமன் நாள் பிஏவா? ஆமா. ஓ அப்ப வச்சுக்கோ. என்ன இருக்கு? அதான் நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன். நீ கேட்டதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல. நீங்க தானே விஜயோட போய் சேர்றீங்க. விஜய் சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன? சிம்பிள் கார்த்தி, டாக்கே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாருக்கும் எதிர்த்தரப்புல உன்னை எதிர்த்து பேசுறோம் எல்லாருமே பதில் சொல்லணும். ஆனா அவன் கேட்கிற கேள்விக்கு நீ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன். நான் இல்லையே. வாட் இஸ் லாஜிக்? இது என்ன லாஜிக்? என்ன லாஜிக்? நீங்க தான் போற பக்கம் விஜயோட சேர்ந்து இல்ல இன்னொருத்த லூசுத்தனமான எல்லாருமே ஈஸியா பிளேம் பண்ணிட்டு போயிடலாங்க. நீ என்ன லூசுத்தனமா கேக்குறன்ட்ட? சரி நீங்க கேட்ட இந்த கேள்வி நாங்க சொல்லுங்க. நீங்களே கேள்வி என்ன? நான் ஸ்பீக்கருக்கு வரக்கு முன்னாடி ரஜினிகாந்த் ஸ்பேஸ் கேட்டாருன்னு இதுக்குள்ள டிவிக்கு பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டாரு. விஜய் டிவிக்கு பத்தி எங்க பேசுன? டிவிக்கு பத்தி எங்க பேசுன? அதுதான் ஐயோ என்ன கம்ப்ளீட் பண்ண விடு. அதுதான் சொல்றேன். அப்ப விஜய் டிவிக்கு வேற வேறயான்னு நான் கேக்குறேன். நீங்க தான் விஜயோட போய் சேர்றேன்னு சொல்றீங்க. நான் அன்னைக்கு பேசும்போது நடக்கிறப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு நானே சொன்னேன். நடந்தா ஓகே. அது நடக்குது நடக்கல அது வேற. நீங்க ஏன் பர்பஸா வந்து நான் ஆண்மகன், நான் தனியா சண்டை போறேன், தனிச்சின்னு சண்டை போறேன் ஆண்மகன் சொல்லிட்டு ஏன் வந்து தம்பியோட சேருவேன் விஜயோட சேருவேன் நீ ஏன் பேசுறீங்கன்னு கேட்க. ஓகே ஸ்டேட்மெண்ட் நான் கிளியரா சொல்லிட்டா உனக்கு நீ இது வரைக்கும் கேட்டது இல்லைன்னா மத்தவங்க எல்லாம் கேட்டிருக்கானா இல்லையான்னு நம்ம கேட்போம். சரியா?
ஏடிஎம்கே டிஎம்கேட கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, எங்க கொள்கையோட ஒத்து வரவங்க கூட கூட்டணி இருக்கு அப்படின்னு அதுல பேசிருக்காங்க. ஆண்மகன் தனியா நின்று தானே சண்டை போடுவீங்க. நீ கேட்டதுக்கு தான் பதில் கார்த்தி. ஆண்மகன் தனியா நின்று சண்டை போடுற ஆண்மகன் தானங்க நீங்க. ஐயோ இருங்கயா, நான் தெளிவா சொல்லிட்டேன், இவங்க கூட எல்லாம் கூட்டணி கிடையாது, எங்க கொள்கை கூட்டணி ஏத்து நின்று சண்டை போடுற சண்டை போடுற ஆண்மகன் தான் நீங்க. ஆமா, இது வரைக்கும் தனிச்சு நின்னு போட்டிருக்கோம். அந்த இடத்துல கூட்டணிங்கிற ஜெண்டர் மாறிட்டீங்களா? இரு கார்த்தி, கொள்கை என்னைக்கு விஜய் கூட ஒத்து போடுச்சு? நீ கூட்டணியை வந்து நக்கலுக்கு நீ ஏன் கூட்டணியில இருக்க? ஏங்க நாங்க கூட்டணி சேர மாட்டேன் நீங்க சொன்னமா? நீங்க தான் தனிச்சு நின்று சண்டை போடுற ஆண்மகன்ல. ஆண்மகன் என்ன ஜெண்டர் மாறிட்டீங்களான்னு கேக்குறப்போ எனக்கு ஒரு கெட்ட வார்த்தை வருது கார்த்தி, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்ககிட்ட கேக்குறேன். அதே கேள்விதான். இல்ல எனக்கு என்னங்க, நான் சிம்பிளா தானே கேக்குறேன், அவர் சொன்னதான் கேக்குறேன். அதே சிம்பிள் தான் கேக்குறேன். இப்ப நீ சொன்னல அதே தான் நான் கேக்குறேன். இவருமே எங்கேயும் நான் வந்து எந்த காலத்துல யாரு கூட கூட்டணி எல்லாம் சொல்ல கிடையாது. பிஜேபி காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது, ஏடிஎம்கே டிஎம்கே கூட கூட்டணி கிடையாது. ஆண்மகன் சொல்றாரு, என்ன பேச முடியா? எங்க தத்துவத்தை ஏத்து எங்க கூட வரவங்க கூட கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு டைம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அப்ப அது வரைக்கும் பேசாம நீ ஏன் விஜய் கூட கூட்டணி போற நீ ஏன் கேக்குறீங்க? நான் கேட்ட கேள்வி, அவர் தனிச்சு நின்று சண்டை செய்வான் ஆண்மகன் சொன்னாரா இல்லையா? அதுதான். ஆமா சொன்னாரா இல்லையா? சொல்லு. சரி விடு, நீ பேசுறதுல நாம போட்டே வர்றேன். நீ சொன்னாரு இத நான் சொன்னது சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? அது மட்டும் சொல்லு. உனக்கு தெரியலன்னா தெரியல சொல்லு, இல்ல சொல்லியிருக்காருன்னா சொல்லிருக்கேன் சொல்லு. சொல்லு. அவர் தனிச்சு சண்டை போற ஆண்மகன் தானே, எது கூட்டணி தர்றாரு? ஐயோ நீ ஏன் சும்மா அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்க? நான் இது சொல்லியிருக்காரு. நான் இப்ப ஒண்ணு சொன்னேன்ல, ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது, பிஜேபி காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாது, எங்க கொள்கை சித்தாந்தத்தோட யாரு உடன்பாடு சொன்னாங்க? அவங்க என்னைக்கா சொன்னாங்களா? அதெல்லாம் நிறைய டைம் சொல்லியாச்சு. நீ அந்த அளவுக்கு தான் அரசியல் அறிவுனா ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? அதுக்கு முன்னாடி நீங்களே போய் வந்து முன்னாடியே வந்து கிளம்பல கார்த்தி. தம்பி என்ன கூப்பிடுங்க போடுறாங்க, என்ன போடுறாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். வேற என்ன உங்க கொள்கை முழு தமிழ் வழி. அதான் உனக்கு என்னன்னா கார்த்தி, இந்த அரசியல் வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒரு அரசியல் வந்து இப்ப நான் உங்ககிட்டயே வந்து என்ன, எனக்கு பல முரண்பாடுகள் இருக்கு. ஆனா உங்களை வந்து நாம மதிச்சு பேசிட்டு இருக்கோம்ல, எனக்கு இதெல்லாம் முரண்பாடா இருக்கு, அதுல நீங்க சரி பண்ணிக்க மாட்டீங்களா? அந்த அரசியல் உனக்கு பேச தெரியாது. ப்ரோ, உங்க கொள்கை பிரகாரம் தமிழ் வழி கல்வி படிக்க சொல்றீங்க எல்லார்கிட்டயும். அது படிச்சுட்டு ஏதாவது ஒரு சயின்ஸ்லயோ மேக்ஸ்லயோ எங்கேயாவது அந்த பசங்க போய் ஏதாவது பண்ண முடியுமா? எத்தனை பேர் அதை நம்பி அதை தமிழ்ல சாரி கரெக்ஷன் இங்க வந்து தமிழ் சொல்லிட்டு அவர் பையனே இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துட்டாரு. எத்தனையோ பேர் நான் சொன்னது உண்மையே இல்லையா? நான் கேக்குறேன், எலெக்ஷன் பாலிடிக்ஸ் நான் சொன்னது உண்மையே இல்ல தம்பி, நான் சொன்னது உண்மையே இல்லையா? அப்படி சொல்லிட்டு அண்ணனே வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துட்டாரு ஒரு பசங்க. எலெக்ஷன் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் விட்டுடுங்க, பட் எங்க தம்பி அது ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் கீழே படிக்கிறாரு. எங்க இது இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் கீழ படிக்கிறாரு. சக்தி மசாலா இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியமா மீடியம் அது சிபிஎஸ்சி இருக்கு. அது அதான் எல்லாத்துக்கும் நீட்டு கொண்டு வர, ஒருவருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வர. அப்புறம் எதுல படிச்சாங்க? டாக்டர் ஆக போறாரா அண்ணமங்க? சும்மா ஏதோ ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாரா தமிழ் மீடியம் படிக்கிறாரா? ஏதாவது இருக்கட்டியா, அதுல உனக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியாதுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. ஓகே, ஊர்ல இருக்கவங்க ஃபுல்லா தமிழ் படிக்கணும், ஊர்ல இருக்கவங்க ஃபுல்லா தமிழ் படிக்கணும். ஆனா உங்க அண்ணன் மகனை வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுக்கீங்க. அவங்க காலேஜ்ல போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எவ்வளவு கஷ்டம்னா அவங்களால கேட்டா மொழி பாடம் தமிழ்ல படிக்கிறாங்க போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார்ல, சரி கார்த்தி, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார்ல, அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். இப்ப நீ கேட்ட கேள்வி ரெண்டு சேர்த்து தான் சொல்றேன். சக்தி மசாலால வந்து தமிழ்ல வந்து மோனாத போட்டான்னு வைக்கிறது, மைக் சிம்பிள் ஒலி வாங்கின்னு போட்டுக்கிறது. கார்த்தி ஏன் ஒலி வாங்கின்னு ஓட்டு கேட்க விட்டுதானே? எதுக்கு மைக்கு ஓட்டு கேட்டீங்க? 4-5 நாளைக்கு முன்னாடி பேசும்போதே சொல்லிட்டேன், நீ இங்கிலீஷ் மீடியமா படி, எதுலயும் படி, மொழி பாடம்னு ஒண்ணு இருக்கு. சரியா? இங்க அறிவியலை வந்து இங்கிலீஷ்ல படிக்கணுமா இல்ல தமிழ்ல நேட்டிவ் லாங்குவேஜ்ல படிக்கணுமா? உனக்கு மதர் டங்ல நேட்டிவ் லாங்குவேஜ் மதர் டங், சரியா? அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. நீ மொட்டட்டின்னு வந்து என்னன்னா, ஓகே இங்கிலீஷ் மீடியம் தான் எல்லாமே இங்கிலீஷ் அப்படிங்கிற இடத்துல தான் நீ பேசிட்டு இருக்க. சரி, உங்க அண்ணன் தமிழ் மீடியத்தில் சேர்த்த வந்து என்ன, உங்க
அவர் பையனை பேசும்போது அப்படி பேசலீங்களே அது ஏன் நீ ஏன் டிமாண்ட் பண்ற? ஏங்க நான் 4 நாளைக்கு முன்னாடி அதுதாங்க டிஸ்கஷன், நான் இதுதான் பத்தி பேசிட்டு அப்ப அடுத்தவனு கேள்வி கேட்டீங்க நீங்க. ஏன் கேள்வி கூடாதுன்னு நான் கேக்குறேன். உங்களுக்கு தகுதியே கிடையாது. இப்ப என்ன கார்த்தியோட சட்டையை வந்து புடிச்சு இழுத்து நீ வந்து தமிழ் பேசுண்டா, நீ தமிழ் மீடியம் பட்டான்னு கார்த்தியை வந்து சட்டையை புடிச்சு கழுத்தை நெருக்கிறாங்க யாராவது? நீங்க தாங்க கேட்டீங்க தமிழ்நாட்டுல தமிழ் மீடியம்ல சொல்லி நீங்க தாங்க போராடுறீங்க. ஆமாங்க, அது யாரோட கையில இருக்குன்னு நான் கேக்குறேன். யாரு கேக்குறாங்க? இல்ல இப்ப கார்த்தி மட்டும் இப்ப அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிப்பாரு, இருங்க இப்ப கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிப்பாரு, இந்தியால பிஜேபி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு எதுக்காக அதை பேசுறாரு? அதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல. ஓகே, நாடு வந்து நான் இவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருல்ல. அப்ப அதுக்கு என்ன தேவை? கவர்மெண்ட்ங்கிற ஒண்ணு தேவை இல்ல. கார்த்தி நினைச்சா இல்ல வினோத் நினைச்சாவோ இல்ல இவ்வளவு பேசுறீங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லங்க, அதெல்லாம் செகண்டரி. தமிழ் மீடியத்துல படிக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது யார் கையில இருக்கு, யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு நான் கேக்குறேன். உங்க அண்ணன் பையனை வந்து ஸ்கூல்ல சேர்த்துனது யாருங்க? யாரோ சேர்த்துனாங்கன்னா அவர்தான் சேர்த்துனாரு. அவர் தமிழ் மீடியத்துல சேர்த்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் மீடியம் இப்ப நீங்க சொன்னீங்களே கார்த்தி தமிழ் மீடியத்துல படிக்கணும், உங்க ரிலேட்டிவ்ல எல்லாருமே தமிழ் மீடியத்துல படிக்கிறாங்களா? நான் தமிழ் மீடியம் படிச்சேன். நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். நானும் தமிழ் மீடியம், நீ 90s நானும் 90s தான் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். இப்பயும் படிக்கிறாங்க. ஏன் இப்ப தமிழ் மீடியம் ஸ்கூல்ல எழுத்து முடிட்டாங்களா என்ன தமிழ்நாட்டுல? நான் கேக்குற கேள்வி, சொந்தத்துல இருக்க எல்லாரும் இப்ப தமிழ் மீடியத்துல தான் படிச்சுட்டு இருக்காங்களா? ஏன் தமிழ் மீடியம் இல்ல தமிழ் மீடியம் ஸ்கூல்ல எழுத்து முடிச்சாங்களா? தமிழ் மீடியம் ஸ்கூல்ல அப்படிதானே இருக்கு. தமிழ் மீடியம் நான் ரொம்ப தெளிவா கேட்டேங்க. நீயும் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன், நானும் தமிழ் தான் படிச்சேன். நம்ம அந்த ஜென்ரேஷன் தான் சரியா? இப்போ சொந்தம் இருக்கு, நீ என்ன கேள்வி கேட்கல சீமான் அங்கேதான் படிக்கிறாரா அப்படின்ட்டு. நான் ரியாலிட்டிக்கு வரேன். சொந்தத்துல இருக்கிறவன் எல்லாம் நீ என்ன கேள்வி கேட்கறல்ல, சீமான் வந்து அவர் பையன் நீங்க அப்படி போராடுறீங்கன்னு கேக்குறேன். அது தவறுன்றங்க. அந்த ரியாலிட்டி யார் மாத்த முடியும்? அதுதான் நான் கேக்குறேன். அந்த ரியாலிட்டி யார் மாத்த முடியும் நான் கேக்குறேன். இல்லங்க ரஜினிகாந்த் வந்தா, ரஜினிகாந்த் கமலஹாசன் வந்தா நடிக்கிறது மட்டுமே நாடாளு தகுதின்னு சொல்லி இவங்க வரக்கூடாது, இவங்க அடிக்கிற அடியில வந்து இதுக்கப்புறம் எவனுமே அரசியலுக்கு வரக்கூடாது சினிமால இருந்து அப்படின்னு சொல்றது. தயவு செஞ்சு அதுல கமலஹாசன் ஒதுக்கிருங்க. ரஜினிகாந்த் உங்க அண்ணன் சொன்னதுதான், உங்க அண்ணன் சொன்னதுதான், நான் சொல்லல. சொன்னாரு என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல ரஜினி யாரு கமலை வந்து ஒதுக்கிருங்க. அவரை வந்து தயவு செஞ்சு இதுக்குள்ள பேசாதீங்க. ரஜினி அதுதாங்க சொன்னது எல்லாமே உங்க அண்ணன் சொன்ன வார்த்தை தாங்க. ரஜினிகாந்த் கமலஹாசன் அடிக்கிற அடியில இதுக்கப்புறம் எவனுமே அரசியலுக்கு வரக்கூடாது, சினிமாவில் நடிக்கிறது மட்டுமே இவங்களுக்கு ஒரு தகுதியா நாடாளுறதுக்கு? இத சொன்னது இது எதுக்கு தெரியுமா சொன்னாரு? விஜய் அரசியலுக்கு வராமே அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்ன பதில். ஓகே, இப்ப விஜய் வந்து நான் அரசியலுக்கு வரப்போறேன், தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, அன்னைக்கு பேசுறாரு. நீ வந்து இப்ப விஜய் சொன்னாரு விஜய் அரசியலுக்கு இருக்கார்த்தி இப்ப நீ விஜய் கிட்ட ஏன் தொங்குற அது இதுன்னு கேக்குற இடத்துல நான் இதை கேக்குறேன். அந்த அபிஷியல் அனௌன்ஸ் பண்ண பிறகு இவ்வளவு தொங்கல் நடக்குது, அதுக்கு முன்னாடியில இருந்து எதுவும் இல்லையான்னு நான் கேக்குறேன். அந்த கேள்விக்கு தான் பதில் இது. விஜய் அரசுக்கு வராமே என்ன கேள்விக்கு தான் பதில்? விஜய் அரசுக்கு வராமே உங்களை அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்க மாட்டேன். அதெல்லாம் விடு, அது நான் தான் கேட்கணும். உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு தான் இருந்தாலும் பதில் சொன்னாருன்னு சரியா? நான் கேக்குறது நீ இப்ப சொன்னல கமல்ஹாசன் இல்ல ரஜினிகாந்த் வரும்போது அப்படி பேசினார்ல, விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சோன்னா ஏன் இவ்வளவு இணக்கம் காட்டுறாரு அப்படிங்கறத கேள்வியே கேட்டாங்க. விஜய் அரசுக்கு வராரு நான் சொல்றேன், அந்த இடத்துல நான் சொல்றேன். அது வந்து நீ பர்டிகுலர் விஷயத்த சொல்ற, கட்சி ஆரம்பிச்ச பிறகுல இப்ப ரீசெண்டா நடந்தது சொல்ற, எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு. நான் சொல்றது என்னன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் தெளிவா தான் நின்று இருக்காரு. விஜய் வந்தா வரட்டுன்னு சொல்லக்கூடிய எவ்வளவு இடம் இருக்கு, நீ பார்த்தது இல்லையா? ரஜினிகாந்த் கமலஹாசன் அடிக்கிற அடியிலே இதுக்கப்புறம் எவனுமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னது விஜய்க்கு தான் சொன்னாரு. அதையும் சொல்லியிருக்காரு, இதையும் சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேன், அப்ப சொன்னாரு இல்லையா? இப்ப வந்து கட்சி ஓட்ட முடியாது, இதுக்கப்புறம் திருநெல்வேலி வாங்க முடியாது போல இருக்கு. ரஜினி டைரக்டாவே அவர் ஏத்தாரு, போயிட மாட்டுக்கு. அப்புறம் விஜய் வச்சு கொஞ்சம் திருநெல்வேலி வசூல் பண்ணலாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இங்க விஜய் வச்சு நாங்க எப்படி திருநெல்வேலி வசூல் பண்ண முடியும்? விஜயோட கட்சியோட கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆமா, கார்பரேட் கட்சிகள்லாம் இந்த ஏகத்தாளமா பேசுவீங்க. இல்லங்க, எனக்கு தெரியல. பாலிடிக்ஸ் தவிர தனிச்சு நிக்கிற ஆண்மகன்ல இல்ல. அப்ப நீ வந்து தனிச்சு நிக்கக்கூடிய ஆண்மகன், அது நாம தமிழரா இருக்கட்டும், நாளைக்கு ஒரு கட்சி தொடங்குறவனா இருக்கட்டும்,
திறநிதி வசூல் பண்ணா உனக்கு என்ன எரிச்சல் மயிர் வருதுன்னு நான் கேக்குறேன். எனக்கு ஒன்றும் கிடையாது. இல்லங்க இப்ப நீ எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல கார்த்தி, நீ வந்து நான் இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா இந்த கொரோனா டைம்ல இருந்து ஓகே இந்த ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். சினிமா மட்டும் போயிட்டு இருக்கும். இப்ப இந்த தேர்தலை ஒட்டி அரசியலுக்குள்ள வந்திருக்கு சரியா? அப்பதான் நீ இன்னாருக்கு ஆதரவு பண்ற அப்படிங்கிறது தெரியும். நீ இவ்வளவு சீரியஸா அரசியல் பேசும்போது ஓகே, நீங்க உங்களுக்கு ஒரு பாயிண்ட் டேக்கன் இருக்கும், அதை வந்து குறைச்சு மதிப்பிட கிடையாது, அது அசிங்கமும் நாங்க சொல்ல கிடையாது. ஆனா நீ வந்து மத்த அரசியல் பேசுறதையே அசிங்கப்படுத்திட்டே இருக்குன்னு நான் கேக்குறேன். அது யார் அசிங்கப்படுத்தினா? அப்ப நீ பேசுறது அப்ப நீ பேசுறதுக்குலாம் என்ன மீனிங் தாண்டி நீங்க அந்த சின்ன சின்ன பசங்களை அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப என்ன பிரெயின் வாஷ்னா எனக்கு புரியல. நீங்க அவங்க பேசுறது எல்லாமே பாருங்களேன். ஒரு வீடியோல வந்து அந்த பருத்தி வீரன் இதை பத்தி நீங்க இப்படி பண்ணுங்க, அதெல்லாம் கரெக்ட் இல்லங்க. இப்ப நீங்க வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க சரிங்களா? அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிடிக்காத ஆள்கிட்ட இப்ப நான் அது சார்ந்து பேச வரும்போது பிரெயின் வாஷ் சொல்றது ரொம்ப ஈஸி சரியா? இப்ப நான் சொல்லிட முடியாது அது மாதிரி. அவரோட டார்கெட் வந்து இல்ல டாக்டர் பிரசன்னா அது என்ன எனக்கு 32 வயசுங்க. எனக்கு அது புரியாதுங்க. சும்மா எனக்கு புரியாது. அது அவங்களுக்கெல்லாம் என்டிகே காரங்களுக்கெல்லாம் சொன்னா அது புரியாது, விடுங்க. இதுவே பெரிய இதுதான் நினைக்கிறேன். அதனால என்டிகே காரனுக்குலாம் சொல்லாது. நான் எனக்கு அது பிஜேபி காரனுக்கு நீங்க ஒரு பிரெயின் வாஷ் பண்றீங்க இல்லங்க சொன்னாக்கா ஒத்துக்குவீங்களா? நீங்க உங்க தாட்ல ஒண்ணு சொல்றீங்க, அதை மதிக்கிறேன். உங்க பாயிண்ட் வந்து என்ன ஹர்ட் பண்ணதுல உங்க பாயிண்ட் வந்து உன்னை ஹர்ட் பண்ணதுல அந்த அதுதான் நான் கேக்குறேன். எனக்கு பிஜேபினாவே பிடிக்காது. நான் அந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு பிஜேபி காரனாவே இப்படித்தான் நான் பேசிருக்கேன்னா உங்க கருத்து நான் ஒத்துக்குவேன். வளர்த்துக்கோ. அரசியல் பேசுறது அந்த டிசென்சி ரொம்ப அவசியம். இந்த வெறுப்பு பேசுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. இவெல்லாம் இப்படித்தான், இவெல்லாம் அப்படித்தான், டிஎம்கே காரனா இப்படித்தான், ஏடிஎம்கே காரனா இப்படித்தான் பேசுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. அரசியல பேசு. அதுதாங்க சொல்றேன். பண்றாங்க, ஒத்துக்குவீங்களா? இங்க போல டைரக்ட் அரசியல் இங்க பிஜேபி பத்தி பேசும்போது டைரக்ட் பதில் சொல்றவங்க இருக்காங்க. பாயிண்டிங்கா பதில் சொல்லாம மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கேன். கார்த்தி நீ ஒரு கேள்வி கூட பதில் பேசுன சொன்னது கிடையாது கார்த்தி. நீங்க பேசுறீங்களா? ஒரே நம்பர் 1 கேள்வி பேச முடியாது கார்த்தி. இல்ல பேச முடியாது கார்த்தி. பேச முடியாது. 23 தொகுதியில வந்து தெளிவா சொல்றேன். அதிகமான ஓட்டு எடுத்து இது 39 தொகுதியில ஓட்டோட அதிகமாயிடுச்சுன்னா தெளிவாவே சொல்லிடுறேன் கார்த்தி. இது வந்து கார்த்தி இது உன் ஸ்பேஸ் தான், நீ சொல்லிதான் ஏப்ப ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு சரியா? அதுக்காக வந்து நீ கேக்குறது விளைவிக்கலாம். நீயே அதை சொன்ன கார்த்தி. என்ன சொன்ன? நாளைக்கு வேணா போய் ரெக்கார்டிங் பாருங்க, அவ்வளவுதான். என்னையா எல்லாருமே ரெஸ்பான்ஸா இருக்கிறீங்க? என்ன சொன்ன? நீங்க சொன்னதுனால சொன்னங்க. என்ன சொன்ன? இல்ல அவரு டர்கரின்னு மத்த விஷயங்கள்லாம் பேசிட்டு போகும்போது நான் அடுத்த ஸ்பீக்கர் வரேன், அது பேசும்போது அப்படி இப்படின்னு யாரோ குறுக்க பேசுனாங்க, நான் அதுக்கு பதில் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற இடத்துல இதை நீங்க இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க. எந்த வார்த்தை? ஆமா இதுதான் நான் தாண்டா சொன்னேன் தூக்குடா அப்படின்னு சொன்னீங்க. தூக்குடா இல்ல அத பத்தி பிரச்சனை இல்ல. ஓகே அதெல்லாம் அது தர்கரணியா? ஏங்க அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதே மாதிரிதான் இதுவும் அப்படிங்கிற மீனிங்ல நீங்க சொன்னீங்க. அவர் மேல உங்களுக்கு எங்க அக்கறை? நீங்க பேசியிருந்தானங்க இருக்கு. எனக்கு சிம்பிளானது ஒரே ஒரு விஷயம் தான் கார்த்தி. நீங்க இல்ல கார்த்தி இப்ப நான் நாம் தமிழர் சார்பாலாம் கிடையாது. நான் ஆதரவாளர்ங்கிற இடத்துல உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதானே. நாம் தமிழர் பெரிய கட்சி தாங்க, இங்க பாருங்க புரிஞ்சுக்கோ. இல்லங்க அதெல்லாம் விடுங்க. ஐயோ கொடுக்க வேணாம் கார்த்தி. நீங்க கிரெடிட்லாம் கொடுக்கலீங்க. இல்ல என்ன பேசுறீங்க நீங்களே? இல்லங்க நான் பேசக்கூடிய இடத்துல நீங்களே பேசிக்கிறீங்க. நீங்க உண்மையிலே நாம் தமிழர் சப்போர்ட்டரா? அடிதான் கொடுத்துட்டு இருக்கீங்க சீமானுக்கு. நாம் கிரெடிட்டே கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. அது வந்து நீங்க நாம் தமிழர் பெரிய கட்சி தாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. பெரிய கட்சி தாங்க. தமிழ்நாட்டுல ஒருத்தர் இது மாதிரி கேட்டாரு. 39 தொகுதியில அவங்க வாங்குற ஓட்டோட பிஜேபி 23 தொகுதியில அதிகமா ஓட்டு வாங்கிச்சுன்னா என்ன பண்ணலாம்? கார்த்திக் கோச்சுக்காதீங்க. நேத்து ஒருத்தர் கேட்டாரு, இன்னைக்கு நீங்க உண்மையிலே நாம் தமிழர் இருந்தாருன்ட்டு. அது நாம் தமிழர் காரன் வேணா வந்து கேட்கட்டும், அவன் இன்பாக்ஸ்ல வந்து கேட்பான் ஸ்ட்ரைட்டா. இல்ல எப்படி நாம் தமிழர் கண்டுபிடிப்பீங்க? கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது.
இல்லங்க கார்த்தி, உங்ககிட்ட இந்த கேள்வி இல்லங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டா நீங்க உண்மையிலே நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். உருட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. தம்பி, நான் லூசிபர் பேசுறேன். நான் தான் கேட்டேன், எப்படி கண்டுபிடிப்பீங்க நாம் தமிழரா யாருன்னு? இல்லங்க, நீங்க ஒரு கேள்வி, நீங்க நாம் தமிழரா தானே கேட்டீங்க. இப்ப நீங்க வந்ததுல இருந்து சீமானுக்கும் நாம் தமிழுக்கு அடிதான் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொல்றீங்க நீங்க வந்து கேக்குறீங்க நாம் தமிழர் வந்து டிஎம்ல கேட்கட்டும் நான் சொல்றேன்னு. இப்ப டிஎம்ல வந்து கேக்குறவங்க நாம் தமிழரா வேற கட்சியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் டிஎம்ல வர்றவன் பேசுறதே தெரிஞ்சு அவன் நாம் தமிழரா இல்லையானு அவன்கிட்ட போயிட்டு நீ என்ன கேட்க தேவையே கிடையாது. எப்படி இந்த படத்துல சொல்லுவாங்க, இந்த சாமி படத்துல நம்மால அந்த மாதிரி ஒண்ணு இல்லைங்க. அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு சிங்க் இருக்குங்க.